மனம் குளிரட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். நம்ம RRTV. எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி, அந்த எல்லாம் வல்ல இறைவனின் அருளை இந்த மாலை பொழுதில் நம் அனைவருக்கும் வாழ்த்தி, அந்த மாபெரும் இறை பேரருள் நமக்கெல்லாம் தந்த மகத்தான அருட்கொடைகளில் முதற்கொடை என நான் கருதுகிற என் தாயாம் தமிழை அன்புணர்வுடனும் அகம் நிறைந்த வார்த்தைகளுக்கு கொண்டு வர முடியாத ஒரு உணர்வுடனும் தொடங்குகிறேன். இன்னும் ஒரு 10 நாட்களில் 10-15 நாட்களில் எனக்கு வயது 50. இந்த 50 ஆண்டுகால வாழ்க்கையில் நான் அமர்ந்து இருந்து உரையாற்றுவது இது 2வது முறை. முதல் முறையும் இதே அம்மாப்பேட்டையில் தான் அமர்ந்து உரையாற்றினேன். அதற்கு பிறகு அமர்ந்திருந்து உரையாற்றி பழக்கம் இல்லை. உள்ளபடியே அமர்ந்து உரையாற்றுவதும் ஒரு கலைதான் என்று நினைக்கின்றேன். அதில் ஆவேசம் வராது, அரசியல் நெடி வராது, ஒரு அன்பான பகிர்தலாக இருக்கும், ஒரு உரையாடல் இல்லையா? ஆதலால் இந்த அம்மாப்பேட்டை நிகழ்வை நான் மறக்க முடியாது. காரணம், அமர்ந்திருந்து நான் உரையாற்றிய, வாழ்வில் உரையாற்றிய 2 நிகழ்வுகளும் இங்குதான் நடந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்து உங்களோடு பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை ஆரா தொலைக்காட்சி என்று நினைக்கின்றேன் அவர்கள் ஒளிபரப்பி இருக்கிறார்கள். இந்த ஆண்டும் நான் இங்கு வருவதை அறிந்து நாமக்கல் பகுதியிலிருந்து ஒரு அன்பர் அழைத்து, ஃபாதர், அவர் தீவிர சிவபக்தர் போல் இருக்கிறது, கடந்த முறை நீங்கள் திருவாசகமும் பாடினீர்கள், ஆண்டாளும் பாடினீர்கள். ஆனால் ஆண்டாள் தான் சிறப்பாக பாடினீர்கள். தயவுசெய்து இந்த ஆண்டு நீங்கள் தொடங்குகிற பொழுது திருவாசகம் பாடி தொடங்குங்கள் அப்படி என்று ஒரு வேண்டுகோள் வைத்தார். திருவாசகத்தில் எனக்கு பிடித்த பாடல்கள், திருவாசகமே மொத்தமாக பிடிக்கும். இல்லை என்றால் கடன்பட்டு அதை இசைஞானியோடு சேர்ந்து அதை செய்திருக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் ஒன்றை சொல்லி, ஆனால் இந்த அவைக்கு அதனிலும் மேலாய் பிடித்த ஒன்றையும் சொல்ல வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா, இந்த யானை எதுவும் பிறப்பஞ்சேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும். உங்களுக்கெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இப்போ பொதுவாக இந்து மத நம்பிக்கையில் உள்ளவர்கள் அதிகமாக அஞ்சுவது எதற்கு? மீண்டும் பிறவி இருக்கக்கூடாது, இந்த பிறவி சங்கிலி அறுபட வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லோருடைய கடைசி பிரார்த்தனையும். ஆனால் மாணிக்க வாசகர் சொல்வார், யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன். ஏன்னா அடுத்த சென்டென்ஸ் ரொம்ப அப்படி படிக்கிறப்பவே உடம்பெல்லாம் சிலிர்த்திரும். இறப்பதனுக்கு என் கடவேன் அப்படி. யானேதும் பிறப்பு அஞ்சேன், இறப்பதனுக்கு என் கடவேன். வாழாதவங்க தான் மரணத்தை பார்த்து பயப்படுவாங்க. நல்லா நிறைவாக வாழ்ந்துட்டவங்க எப்போ வேணாலும் போகலாங்கிற ஒரு ஆயத்த நிலையில் தான் இருப்பாங்க. இன்னொன்று, ரொம்ப தப்பாக வாழ்ந்தவங்களும் மரணத்துக்கு பயப்படுவாங்க. மாணிக்க வாசகர் சொல்றார் பாருங்க, யானேதும் பிறப்பஞ்சேன், இறப்பதனுக்கு என் கடவேன். ஐயோ, மரணத்துக்கு எந்த கடப்பாடும் இல்லையா? ஐ ஓவ் நத்திங் டு டெத். அந்த ஒரு ஆன்மீக திமிர் என்று கூட சொல்லலாம் இல்லையா? ஆன்மீக துணிவு. ஐ ஓவ் நத்திங் டு டெத். மரணத்துக்கு எந்த கடப்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, வானேயும் பெரில் வேண்டேன், இந்த வானகமே கொண்டு வந்து உனக்கு கொடையாக தருகிறேன் என்று சொன்னாலும் எனக்கு அது அவசியமில்லை. மண்ணாழ்வான் மதித்தும் இரேன். வானகமே வேண்டாம் என்று சொல்லுகிறவருக்கு
மண்ணாள்கின்றவர்களை மதிப்பது என்பது எதற்கு? அவசியமில்லை. மண்ணாழ்வான் மதித்தும் இரேன். ஆனால் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம்மானே நின் அருள் பெருநாள் என்றென்று ஏங்குவனே அப்படிம்பார். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆனால் அதை விட இன்னொரு பாட்டும் ரொம்ப கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக பிடிக்கும்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த பாட்டை கொஞ்சம் ரொம்ப அன்சயின்டிஃபிக்னு சொல்கிறவங்க கூட நான் சொல்கிறேன் அது ரொம்ப சயின்டிஃபிக்கான ஒரு பாட்டுன்னு சொல்கிறது உண்டு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் சொல்லுங்க முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழைத்தேன். ஏன் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் எவல்யூஷன் தியரிக்கு அது கொஞ்சம் பக்கத்தில் வர மாதிரி இருக்குங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த கேரக்டர் இருக்கும். புல்லாக இருக்கின்ற தன்மை நமக்குள்ள இருக்கும். நெடிதுயர்ந்த மரம் புல், இந்த ரெண்டுல எது சிறந்தது என்று சொல்வீர்கள் நீங்கள்? புல்லு தான். ஏன்னா புல்லு சமாளித்து சர்வைவ் ஆகிடும். ஆனால் நெடிதுயர்ந்த மரம் பட்டுன்னு உடஞ்சிடும். ஒரு புயல் வந்தாலும் காற்று வந்தாலும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம நினச்சி பார்ப்போம். சில நேரங்களில் புல்லாக இருப்போம், சில நேரங்களில் புழு போல் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவோம், சில நேரங்களில் மிருக குணம் இருக்கும், சில நேரம் அசுரர்களாக இருப்போம், சில நேரம் நம்மையும் அறியாமலே நம்ம தெய்வீகத்தன்மையோடு நடந்து கொள்வோம். ஸோ இந்த எவல்யூஷனரி கேரக்டரை எக்ஸிஸ்டென்ஷியல் ஒரு கேரக்டர் நான் சொல்கிறது உண்டு. இந்த பிறவியிலேயே ஒரு பிறவியிலேயே எல்லாவற்றையும் எல்லா பொழுதும் நான் அவ்வப்போது அனுபவித்துக் கொள்கிறேன் என்று நான் எண்ணுவது உண்டு. புல்லாகி பூடாய் அதை முடிச்சுட்டு வரும் இல்லைங்களா? இசைஞானி கூட ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றமையே ஓங்காரமாய் நின்றமையே ஓம் அப்படிம்பார். இப்போ இந்த ஓங்காரமாய் நின்ற மெய் எது? அதைத்தான் சைவர்களாகிய நீங்கள், சிலர் வைணவர் இருக்கலாம், பெருவாரியான சைவர்கள் எப்படி பாடுகிறீர்கள் அந்த மெய்யை? நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு பாடுறீங்க இல்லையா? இப்போ ஓங்காரமாய் நின்ற மெய். இப்போ நமக்கெல்லாம் சிவபெருமான்னா ஒரு உருவம் இருக்கு. இப்போ எங்களுக்கு சர்ச்சில் கடவுள்னா எப்படி இருப்பார்? ஒரு வயசான ஆள், ஒரு தாடி வச்சுட்டு பின்னாடி ஒரு புறா இருக்கும். கடவுள் இப்படியா இருக்கிறாரு? தைரியமா சொல்லுங்க, ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். கடவுள் ஒன்றும் கோவிச்சுக்கிற கடவுள் கிடையாது. அதாவது நம்ம நமக்கு பிடிச்சவங்களுக்கு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ரோஜா பூ கொடுக்குறோம். ரோஜா பூவா அன்பு? இல்லை. அன்பு என்கின்ற உணர்வை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அடையாளம் ரோஜா பூ அல்ல, அன்பு. அன்பை ரோஜா பூ ஊடாக ஏற்றுகிறோம். ஆக எளிய மனிதர்களாகிய நமக்கு சில அடையாள உருவங்கள் அவசியப்படுகிறது ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள. ஸோ எனக்கு திருச்சபை தருகிற ஒரு நீண்ட ஐயா மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் பெரிய தாடி வச்சிருப்பார் கடவுள். அப்படி அல்ல கடவுள். அவரை பார்க்குறப்ப, அந்த படத்தை பார்க்குற நேரம் எனக்கு ஆண்டவன் நினைப்பு வருது. நீங்கள் நினைக்கிறீங்களா ஐயன் சிவபெருமான் இப்படி தான் நீங்கள் பார்க்குற படத்தில் இருக்கிற மாதிரி தான் இருப்பார்னு நினைக்கிறீங்களா?
தைரியமா சொல்லுங்க. இருக்க முடியாது. கடவுள் இப்போ நீங்க தொடர்ந்து சொல்லுவார் பாருங்க, அந்த ஓங்காரமாய் நின்ற மெயில நான் வர அவருடைய கேரக்டர் வர்றதுக்கு முன்னாடி ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரகடனம். ஒருவனாக இருக்கிறவன் பலராக இங்கு பார்க்கப்படுகிறவன். எனக்கு ரொம்ப பிடிச்ச தத்துவம் அதுதான் மெய். இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். இப்ப அங்கதான் சிக்கல் வருது. சைவர்களாகிய நீங்கள் யாரை சொல்லுவீங்க? சிவனை சொல்லுவீங்க. கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்லுவோம்? ஜீசஸ் பிதா, பிதாவாகிய. யூதர்கள் யாவேன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்ம்பாங்க. வைணவர்கள் பெருமாள். இது என்ன முடிஞ்சு போகுது? டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி கதையா? கொஞ்சம் கரணம் தப்பினாலும் வரணும் இல்லைங்களா? அப்படிதான் முடிஞ்சு போவோம் கடைசியில். கடவுள் அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் கடவுளாக இருக்க முடியாது இல்லையா? கடவுளாக இருக்க முடியாது. ஆக ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஒருவனாக இருக்கிறவன் பலராக இங்கு பார்க்கப்படுகிறவன். அதை மாணிக்கவாசகர் எங்க வேலிடேட் பண்ணுவாருன்னா, எப்பவுமே சும்மா சொல்லிட்டு போறதில்லை. டிரைவேஷன்ஸ் இருக்கு, ஃபார்முலா இருக்கு. அந்த டிரைவேஷன் ஃபார்முலாவுடைய கன்க்ளூஷன் எங்க வருவார் அப்படின்னா, அவங்களுக்கு தப்பாமேதாம் பிடித்தது சலியா தடலது கண்ட மெழுகது போல தொழுதுளம் உருகிய அழுதுடல் கம்பி என்கின்ற பாடல்ல சைவ உலகம் பெருமையுடன் சொல்லுகிற தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றியில நிற்பார். இது பல இடத்துல நான் சொல்லி இருக்கிறேன், ஒரு சிலருக்கு தெரியும். அப்படின்னா அர்த்தம் என்ன? தீவிர சைவர்கள்லாம் இல்லை சொல்லுவீங்க, உலகத்துக்கெல்லாம் அதிபதி யார்? சிவன் அப்படின்னு சொல்லுவீங்க. சந்தோஷம், ஏன்னா அப்படிதான் இருக்கணும். தீவிரமானவங்க எல்லாம் அப்படிதான் இருக்கணும். ஆனால் மாணிக்கவாசகர் ரொம்ப எளிதாக சொல்லிட்டு போறாரு, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும். அந்த டோன், இசையை கொஞ்சம் மாத்திடுங்க. ஏன்னா இந்த தமிழ்ல இசையை நீங்க சரியா கையாளணும். தமிழ் உலகத்தில் உள்ள வெகு சில மொழிகளில் இசை சுமக்கும் மொழி. அது மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல சொல்லுவார். யாராவது சொல்லுங்க பார்ப்போம், நான் ஒரு பரிசு கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு இடத்துல ரொம்ப தீர்ப்பா சொல்லுவார் அவர், இசை சுமக்கும் மொழி அப்படின்னு சொல்லுவார். பண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் இல்லையா? பண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் வெண் சுமந்த பாகத்தான் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியமண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி. சும்மா சொன்னாலே இசையாத்தான் இருக்கும். அதனாலதான் பண் சுமந்த பாடல். நீங்க இந்த பண்ணை கரெக்டா பொசிஷன் பண்ணி இந்த தென்னாடுடைய சிவனை போற்றி சொல்லி பாருங்க. இப்ப தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன அர்த்தம் வருது? பன்மொழியை கொஞ்சம் மாத்துங்க. சவுத்துல நாங்க சிவனேன்னு கும்பிடுறோம். யா உலகம் அவனை கடவுளேன்னு சொல்லுது. சவுத்துல நாங்க சிவனேன்னு கும்பிடுறோம், ஆனால் உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது. ஆக ஓங்காரமாய் நின்ற மெய்ங்கிறது கிறிஸ்தவர்கள் பார்க்கக்கூடிய பிக்சரும் இல்லை, வைணவர்கள் பார்க்கக்கூடிய பிக்சரும் இல்லை, இந்துக்கள் பார்க்கிற பிக்சரும் இல்லை, எந்த மதத்தவர்கள் பார்க்கிற பிக்சரும் இல்லை. அந்த கேரக்டர் அறியறதுக்கு மாணிக்கவாசகர் முயற்சிவார். இதெல்லாம் நான் சொல்றேன், நாமக்கல்ல இருந்து ஒருத்தர் கேட்டதுனால இது சொல்றேன். பண்பனப்படுவது தமிழுக்கு வரல. நான் மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்குமாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட
பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே, ஓராதார் உள்ளத்தே ஒளிக்கும் ஒளியானே, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமை ஞானத்தால் கண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே, என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே அப்படின்னு பாட்டு வருது இல்லைங்களா? ரைட். இப்போ நம்ம படத்தில் பார்த்து இதுதான் இமேஜ் அப்படின்னா, எதுக்கு நோக்கரிய நோக்கு, எதுக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு? ஆக ஓங்காரமாய் நின்ற மெய்ங்கிறது நம்ம எல்லாம் நுணுக்கரிய நுண்ணுணர்வுக்கு பக்கத்தில் கூட இன்னும் தெரியல. நான் வரல, நீங்கள் வந்திருக்கீங்களான்னு தெரியல. வந்தவங்க இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நான் வரல. நீராய் உருக்கிய நார். ஆனால் ஒன்று தெரியுது, இதை சொல்கிற நேரம் தேடி 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 முழுசாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த அறிவினால் முழுதாக கண்டறிய முடியாது, இயலாது. ஆக சைவத்தினுடைய சிறப்பு அதுதான். இன்னைக்கு எல்லா மதமும் நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன், அத்தனை பேரும் கடவுளை காப்பாற்றணுங்கன்னு வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிறாங்க. ஏதோ அவர் பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கிற மாதிரியும் நம்ம தான் அவரை எப்படியாவது காபந்து பண்ணணும். என்ன சொன்னோம்? காபந்து பண்ணணும் அவருக்கு. இது மாதிரி ஒரு ஒரு ரெடிகுலஸ் திங் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க நேருது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உள்ளபடியே நான் கடவுளை ரொம்ப ஆழமாக நம்புகிறவன், ஆழமாக நேசிக்கிறவன். ஆனால் மதங்கள் மீதான பற்று எனக்கு உண்மையிலே வெளிப்படையாக சொல்கிறேன். இதனால் எனக்கு சர்ச்சிலேருந்து என்னை வெளியே அனுப்புனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. மதங்கள் மீதான பற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுங்க. அதுவும் இப்போ இந்த பாகிஸ்தான் பெஷாவரில் நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு எப்படியா இப்படி நம்ம கடவுள் பேரால் இருக்க முடியும்? எல்லாம் கடவுள் பேரால் தானே செய்யப்படுது. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் வேர்ல்ட் வி வாண்ட்? இப்படியான ஒரு உலகமாக நமக்கு தேவை. அதுவும் கடவுள் பேரால், மதத்தின் பேராலன்னு ரொம்ப அந்த இது ரொம்ப குறைஞ்சிட்டு வருதுன்னு வச்சுங்களேன் மதம். ஏன்னா நான் நினைக்கல, இப்போ கூட இந்த கூட்டத்தில் பாருங்களேன், அப்படி சுற்றி பார்க்குறப்போ அங்கே ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்கள தவிர எல்லாமே 45 வயசுக்கு மேலே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லாம் இல்லை, கொஞ்சம் தம்பிங்க இருக்கிறீங்க 1-2 பேர், பட் ஒரு 5% கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை கேட்குறதுக்கு இந்த இடத்துல இப்படி வந்து உட்காந்துருப்பாங்கன்னு? ஐ டோன்ட் திங்க் ஸோ, இல்லையா? The world will continue to change. அப்போது எனக்கு என்னமோ நம்ம இப்படி தப்பாகவே பண்ணிட்டு இருந்தோம்னா, தப்பான இந்த வன்முறைகள், கடவுள் பேரால் சண்டை சச்சரவு இருந்தோம்னா, மதமே இந்த உலகத்துக்கு தேவையில்லையா? இன்னைக்கே குழந்தைங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய அக்கறை அல்ல. ஏன் அந்த இர்ரெவரன்ஸ் வந்துருச்சு. கிறிஸ்மஸுக்கு எங்கள் டிவியில் இப்போ இல்லை, ஒரு டிவியில் எங்கள் பிஷப்னா நாங்கள் கடவுள் மாதிரி வச்சிருக்கிறவர். என்னோட தம்பி பொண்ணு பார்த்துட்டே இருக்குது, சின்ன பொண்ணு, குட்டி பொண்ணு. எல்லாம் வீட்டில் உள்ளவங்க அப்படி முழந்தாள் படிட்டு பக்தியாக டிவியில் அவரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படி கேட்டுருந்துட்டு, அம்மா இவர் தான் பிஷப்பா? ஆமாம். ஏன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு? இந்த இர்ரெவரன்ஸ் ரொம்ப வந்துருச்சு குழந்தைங்களுக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. உலகம் ரொம்ப வேகமாக மாறிட்டு இருக்குது. அப்போது இந்த மெய்ப்பொருளை என்னைக்கும் உலகம் விடாது, மெய்ப்பொருளை விடாது.
நிச்சயமா விடவும் முடியாது. ஆக மெய்ப்பொருளுக்கான தேடல் ஒருவேளை மதம் கடந்து கூட இருக்கலாமோ என்று எனக்குள் இப்போதெல்லாம் நான் எண்ணுகிறேன். அப்ப ஏன் சர்ச்சில் இருக்கீங்க ஃபாதர் அப்படின்னு கேட்கலாம். நீங்க இருக்கிறேன், ஏன்னா அந்த சர்ச்சு தான் என்னை இந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சிருக்கு. மார்கழி தமிழ் விழா இல்லையா? அது என்ன பயிற்றுவிக்கலன்னா, என்னை உருவாக்கலன்னா, என்னை புடமிடவில்லை என்றால் நான் மார்கழி திருவிழாவிற்கு வந்து சைவத்தை பற்றி பேச முடியாது. வாழ்க்கையில் கோயிலுக்கு போகாமல் கூட இருக்கலாம், கடவுளை நம்பாமல் கூட இருக்கலாம், ஆனால் நன்றி உணர்வு மட்டும் இழந்துவிடக்கூடாது. நன்றி உணர்வு என்றால் செய் நன்றி மட்டுமல்ல, ஒருத்தர் செய்த அது அல்ல. நன்றி உணர்வு என்பது எனக்காக தினமும் வருகிற ஆதவன், எனக்காக வீசிக்கொண்டிருக்கிற காற்று, எனக்காக நீரூற்றுக்களை தருகிற இந்த அன்னை பூமி, எனக்காக எங்கெங்கோ உழைத்து கொண்டிருக்கிற கண்ணுக்கு தெரியாத முகமும் முகவரியும் தெரியாத எத்தனையோ மனிதர்களினுடைய உழைப்பில் தானே என்னுடைய வாழ்க்கை அன்றாடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அத்தனைக்கும் நான் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும். இந்த தமிழை பேசுகிறேன் என்றால் இந்த தமிழை ஆக்குவதற்கும் அதை கற்பிப்பதற்கும் எத்தனை பேர் சிந்தித்திருப்பார்கள், எத்தனை பேர் படித்திருப்பார்கள், எத்தனை பேர் பாடம் சொல்லி கொடுத்திருப்பார்கள். அத்தனை பேரிடமும் வாங்கிய பிச்சையில் இருந்து தானே நான் இதையெல்லாம் பேசுகிறேன் இல்லையா? ஆக அந்த உள்ளார்ந்த நன்றி உணர்வினால் தான் இங்கே இருக்கிறேன். ஆனால் உலக பொதுமை உண்டு. இப்போ நான் திருவாசகம் பண்றப்ப கூட ஒரு சிலர் நினைக்கிறாங்க தீவிரவாதிகள்னா ஒரு மதத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு. அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க. தீவிரவாதிகள் எல்லா மதத்திலையும் இருக்கிறாங்க. திருவாசகம் பண்ணதுக்கு கிறிஸ்தவ தீவிரவாதிகளிடமிருந்து எதிர்ப்பு வந்தது. நான் இதை பல மேடைகளில் மீண்டும் மீண்டும் சொல்லுவது உண்டு. அந்த கிறிஸ்தவர்களுக்கு சொன்னேன், தம்பிங்களா சகோதரர்களா, திருவாசகத்தை நீ படிக்கலன்னா இழப்பு திருவாசகத்துக்கு இல்லையா, உனக்கு தாயா இழப்பது இல்லையா? அதே மாதிரி உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க பைபிள் படிக்கலன்னா இழப்பு பைபிளுக்கு கிடையாது, உங்களுக்கு தான் இழப்பு. எல்லாவற்றையும் படியுங்கள், எல்லாவற்றிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். அதை கற்றுக்கொள்வதால் நம்முடைய பார்வைகள் இன்னும் விரிவுபடும், நம்முடைய ஆளுமை இன்னும் ஆழப்படும், நாம் பண்படுவோம். எனவேதான் நான் நினைப்பது, ஒரு காலம் வரும், சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு இருக்கிறபடி தான் மதங்கள் இருக்குமே, ஆனால் 1000 வருஷத்துல இந்த பூமியில் மதம் இருக்காது, நிச்சயமாக இருக்காது. ஆனால் நான் சொன்னதை போல அறத்திற்கான மெய்ப்பொருளுக்கான தேவை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நான் சொல்வேன், அந்த அறத்திற்கான தேவையை நிறைவேற்றுகின்ற தகுதி என் தாய்மொழியாம் தமிழுக்கு எப்போதும் உண்டு என்பதை நான் துணிவோடு சொல்வேன். எனவே இதை உலகமறையாக மாற்றுங்கள் என்று கூட நான் சொல்வேன். காரணம், ஒரு மொழிக்கு 2-3 செயற்பண்புகள் உண்டு. அடிப்படையான பண்பு தொடர்பு, கம்யூனிகேஷன். இதை பிடிச்சிட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த இங்கிலீஷ் மீடியம் எல்லாம், எதுக்கு இந்த லாங்குவேஜை பற்றி எல்லாம் நீங்க கவலைப்படுறீங்க? இட்ஸ் ஆஃப்டர் ஆல் a மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். அலட்டிக்காதீங்க, தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ், இங்கிலீஷ் இல்லைன்னா இன்னொரு பிரெஞ்சு, அலட்டிக்காதீங்க. இட்ஸ் ஆஃப்டர் ஆல் a மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். டெஃபினெட்லி ஒரு ஃபங்க்ஷன், மொழியினுடைய முதல் செயற்பாங்கு தொடர்பு படுத்துவது தான். ஒரு எங்கள் லோக்கல் எம்எல்ஏ, நான் ஒரு ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டண்டாக இருந்தப்போ தம் பையனுக்கு தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி கேட்க வர்றாரு. நான் சொல்கிறேன், சார் தமிழ் மீடியத்திலே அவன் 35 மார்க் தான் வாங்குறான், 35-40 தான் வாங்குறான், எப்படி இங்கிலீஷ் மீடியத்தில் தேர போகிறேன்? இல்லை ஃபாதர், நான் பிரதர், ஃபாதர் கூட ஆகலை, இல்லை பிரதர், நான் டியூஷன், ஸ்பெஷல் டியூஷன் வச்சு பையனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த பையனை பார்த்து, தம்பி நீ ஒரு அப்ளிகேஷன் எழுதிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறேன். அப்ளிகேஷன் எழுதிட்டு வரான். எப்படி எழுதிட்டு வரான்னா, டியர் சார், as I am suffering from Tamil medium, please grant me English medium. இவன் வாத்தியாருக்கு வயிற்று வலின்னு எழுதியிருப்பான்ல, நமக்கு சொல்லி தருவாங்க, as I am suffering from stomach ache, please grant me one day holiday leave. ஸோ அதே மாதிரி as I am suffering from தமிழ் மீடியம். இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு தமிழுக்கு நிலைமை. ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன்.
ஆனால் தமிழ் அப்படி அல்ல. தமிழ் அதையும் கடந்தது. 2000 3000 ஆண்டுகளாய் ஒரு நிலப்பரப்பில் ஒரு சமூகம் சிந்தித்து தவறி விழுந்து உருண்டு புரண்டு விவாதித்து சண்டையிட்டு முட்டி மோதி அனுபவித்து பெற்ற அத்தனை அனுபவ ஞான திரட்டுகளினுடைய ஒரு மாபெரும் திரட்சி தான் மொழி. அதை இழந்து விட்டால் 2000 ஆண்டுகால அந்த அனுபவ திரட்சியினுடைய தொடர் கண்ணியை நாம் இழந்து விடுகிறோம். இட்ஸ் நாட் an ordinary loss, it's a great loss. ஸோ நான் சொல்வது, இப்போ கூட நான் ஒரு தமிழ் நெறின்னு ஒரு 12 விஷயங்களை வகுத்து வச்சிருக்கிறோம். பண்பெனப்படுவது தமிழ். நம்முடைய தாரை குமரவேலையா வீட்டு திருமணத்தில் தான் இதை நான் அறிமுகம் கூட செய்தேன். தமிழ் நெறி வாழ்த்து. கடவுளை நம்பாதவர்கள் கூட, ஏன்னா இந்த உலகத்தில் கடவுளை நம்புகிறவர்களுக்கு இணையாக கடவுளை மறுக்கிறவர்களின் எண்ணிக்கையும் இன்று அதிகரித்து கொண்டிருக்கிறது. எனில் அவர்களுக்கும் ஒரு அறம் தேவைப்படுகிறது அல்லவா? அந்த அறத்திற்குரிய அத்தனை விதைகளும் விடுதுகளும் என் தாய் தமிழ் மொழியில் இருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே மொழி என்பது வெறும் தொடர்புக்கான ஒரு கருவி என்றால் அது சிறப்பு இல்லை. தமிழ் ஒரு மாபெரும் பண்பாடு. அதனுடைய இயல்பிலேயே, ஏனென்றால் பண்பாட்டுக்குரிய எல்லா தகுதியும் ஏன் உண்டு என்று நான் சொல்கிறேன் என்றால், இயல்பிலேயே உலகத்தில் இப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழின்னு எடுத்துக்கிட்டா கூட 6 இருக்குது. சமஸ்கிருதம் இருக்குது, எபிரேயம் இருக்குது, கிரேக்கம் இருக்குது, சீனம் இருக்குது, லத்தீன் இருக்குது. இப்போ இந்த அத்தனை மொழிகளுக்குள்ளும் எல்லாமே சவுண்ட் தான், ஒலி. இட்ஸ் சவுண்ட், பண். அத்தனை மொழிகளுக்குள்ளும் ஒரே ஒரு மொழி ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் சுமக்கிறது என்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான். தயவு செய்து பெருமிதத்தோட நினைச்சுக்குங்க. இறைவன் அருளிய மொழின்னு சொல்றோம்ல, இதை நான் எடுத்து விளக்கி சொல்லணும்னா, இப்போ காட் அப்படின்னு சொல்றோம், அதுக்கு பொருள், அதுக்கு கான்செப்டை சுமக்கவே இல்லை. இட்ஸ் a noise, it's a sound, it's a sound. ஆனால் தமிழ் அப்படி இல்லை. தமிழில் என்ன சொல்றோம்? கடவுளுங்கிறது பொதுவாக கடவுளை 2 கான்செப்டினுடைய இணைதல் தான் கடவுள். எப்படின்னா, கடவுளை பற்றி சொல்லுகிற பொழுது டிரான்செண்டன்ட் அண்ட் இம்மினன்ட் அப்படிங்கிற 2 கான்செப்ட் சொல்றோம். டிரான்செண்டன்ட் என்றால் அனைத்தையும் கடந்தவர், இம்மினன்ட் அப்படின்னா அனைத்திற்கு உள்ளும் இருக்கிறவர். ஸோ டிரான்செண்டன்ட், நீங்க தூணிலும் துரும்பிலும் ஊனிலும் உடம்பிலும் எல்லாவற்றிலும் காற்றிலும் இருக்கிறவன்னு சொல்றோம் இல்லைங்களா? எல்லாவற்றிற்கு உள்ளும் இருக்கிறவர், எல்லாவற்றையும் கடந்து. இந்த 2 கான்செப்டை எவ்வளவு அப்படி லாவகமா கடவுள் அப்படி சொல்லிட்டு போகுது பார்த்தீங்களா? அதனால தான் சொல்றேன், இது நாய்ஸ் கிடையாது, சவுண்ட் கிடையாது. இட் கேரிஸ் கான்செப்ட். அறுத்து கொண்டு ஓடுவதால் அருவி, நடப்பதால் நதி. டாக்டருங்கிற சொல் நம்ம மருத்துவரை சொல்றோம், பட் ஹியூமனிட்டிஸ்ல வரப்போ டாக்டருக்கு தமிழ்ல என்ன சொல்றோம்? முனைவர் அப்படின்னு சொல்றோம். முனைவர் சரியான வார்த்தையா இருக்க முடியுமா? முடியாது. முனைவர் என்றால் முயல்கிறவர் டாக்டரா இருக்க முடியுமா? ஏங்க, உங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, உங்களை நான் முயற்சி செய்து பார்க்குறேன் வாங்கன்னு அவர் சொல்ல முடியுமா? முடியாது. he should know how to operate, he should be an authority. அப்பதான் அவர் டாக்டர். அவர் அதில் ஒரு முழுமையான அதிகாரம் இருந்தால்தான் அவர் ஒரு டாக்டர். அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் எங்களுடைய படிப்பு கருதி எங்களுக்கு லத்தீன் படிக்கணும், எபிரேய மொழி படிக்கணும், கிரேக்க மொழி படிக்கணும், ஆஃப்கோர்ஸ் இங்கிலீஷும் கொஞ்சம் படிச்சிடுவோம். ஸோ இது படித்தாகணும். படித்தாதான் நாங்கள் கொஞ்சம் படிக்கிறேன்னா பேச வராது, ஆனால் ஏதோ பார்த்து எழுத்து கூட்டி வாசிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நல்லா தெரியும் ஆங்கில மொழி இந்த உலகத்திற்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று? 4000 வருஷங்களா? வெறும் 400 வருஷம்தான். உள்ளபடியே சொல்வதானால், ஷேக்ஸ்பியர் தன்னுடைய மகத்தான இலக்கியங்களை எழுதி கொண்டிருந்த பொழுது பிரித்தானியாவினுடைய ஆட்சி மொழி ஆங்கிலமே கிடையாது, பிரெஞ்சு தான். கோர்ட் லாங்குவேஜ், ஒஃபிஷியல் லாங்குவேஜ் வாஸ் பிரெஞ்சு, நாட் இங்கிலீஷ். 400 ஆண்டுகால மொழி தான். ஆங்கிலம் எந்த மொழியிலிருந்து முக்கால்வாசி விஷயங்களை கடன் வாங்கியிருக்குது? லத்தீன், கிரேக்கம், இந்த 2லேருந்து வாங்கியிருக்குது. நிறைய வாங்கியிருக்கிறது லத்தீன், கொஞ்சமாக வாங்கியிருக்கிறது கிரேக்கம். லத்தீனுடைய வயசு என்ன? 2000 வருஷம் கூட இல்லை.
தமிழ் அதற்கு முந்தைய மொழி. ஆக லத்தீன் பின்னாடி வந்தது, இங்கிலீஷ் அதுக்கு பின்னாடி வந்தது. இப்போ டாக்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, முனைவர் இல்லைங்கிற அப்புறம் எந்த வார்த்தை சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பழைய தமிழர்கள் ஒரு வார்த்தையை ரொம்ப அழகாக பயன்படுத்திட்டு இருந்தீங்க, தக்கார் அப்படிங்கிற வார்த்தை இல்லையா? ஒரு வார்த்தை இருக்கு, தக்கார். தக்கார் என்றால் தகுதியானவர். தகுதியானவர். நான் சொல்கிறேன், லத்தீன் என் தமிழுக்கு பின்னால் வந்த மொழி, ஆங்கிலம் அதற்கு பின்னால் அதிலிருந்து வந்த மொழி. நான் சொல்லுகிறேன், தக்கார் என்கின்ற என் தமிழ் சொல் லத்தீனுக்கு டாக்டோரா என்று சென்று ஆங்கிலத்தில் டாக்டர் என்று வந்து சேர்ந்தது என்று நான் சொல்லுகிறேன். அதில் ஒரு தர்க்கம் இருக்கிறது. இதுதான் உண்மையான எனக்கு தெரியாது, ஆனால் அதில் ஒரு தர்க்கம் இருக்கிறது, ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. அதே போலத்தான் நான் இன்னொரு வார்த்தையை அடிக்கடி சொல்றேன், ஏன்னா இது சொன்னா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக எல்லா மேடைகளிலும் சொல்வது உண்டு. இப்போ அக்காடியன் லாங்குவேஜ் வந்து ஒரு ஏன்ஷியன் லாங்குவேஜ், அக்காடியன் லாங்குவேஜ் ஒரு குழுமம். அது அந்த குழுமத்தில் வருவது எகிப்திய மொழியும் அதில் தான் வருது, அக்காடியன் லாங்குவேஜ். எகிப்திய மொழியில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வார்த்தையை சொல்றேன், பிரமிட். பிரமிட் என்பது இறந்தவர்களை பதப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய ஒரு கல்லறை, நினைவு கல்லறை என்று சொல்லலாம், பிரமிட். எகைன் தர்க்கம் தான். நான் வந்து என் தமிழ் தான், இதை தாண்டி ஒன்றும் இல்லைன்னு சொல்றல. ஒரு தர்க்கத்தை லாஜிக்கலாக முன்வைக்கிறது, அவ்வளவு லாஜிக்கலாக வைக்கணும். முற்காலத்தில் தமிழர்கள் இறந்தவர்களை எரிக்கவும் செய்தார்கள், புதைக்கவும் செய்தார்கள். எரித்த இடம் எப்படி அறியப்பட்டது? சுடு காடு. புதைத்த இடம் எவ்வாறு அறியப்பட்டது? இடு காடு. அந்த இடங்களில் இறந்தவர்களினுடைய நினைவாக தமிழர்கள் நினைவிடங்களையும் எழுப்பினார்கள். அந்த நினைவிடங்கள் சிறியதாக இருந்தால் சிறு இடு என்று அறியப்பட்டது, பெரியதாக இருந்தால் பெரும் இடு என்று அறியப்பட்டது. பெரும் இடு திரிந்து பிரமிடு ஆயிற்று என்று ஒரு தர்க்கத்தை நான் வைக்க முடியும். ஆக பொருள் சுமந்த ஒரே மொழி இந்த பூமியில் நான் அறிந்து தமிழ் மட்டும்தான். நான் அறிந்து இருக்கலாம், தெரியுது. அதனால தான் இந்த மொழி அழியலை. சமஸ்கிருதம் ஒரு சிறந்த மொழி, சந்தேகமே இல்லை, அது ஒரு சிறந்த மொழி. தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பிரச்சனை இருக்குதா? இருக்குது, இருக்குது, இல்லைன்னு சொல்ல வேணாம், இருக்குது, கட்டாயம் பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்க தெலுங்கு மொழியை எடுத்துக்குங்க, தெலுங்கு மொழியிலிருந்து சமஸ்கிருத வார்த்தைகளை எடுத்துட்டீங்கன்னா தெலுங்கு மொழி இல்லை, இருக்காது. ஸோ திஸ் இஸ் a scientific statement I am making. இது வந்து ஒன்றும் ஒரு மொழி வெறி அதல்ல. தெலுங்கு மொழியிலிருந்து சமஸ்கிருத வார்த்தைகளை அகற்றி விட்டீர்கள் என்றால் தெலுங்கு கொலாப்சஸ். மலையாள மொழியிலிருந்து சமஸ்கிருத வார்த்தைகளை எடுத்து விட்டீர்கள் என்றால் மலையாளம் கொலாப்சஸ். கன்னட மொழியிலிருந்து சமஸ்கிருத வார்த்தைகளை எடுத்து விட்டீர்கள் என்றால் கன்னடம் கொலாப்சஸ். துளு மொழியிலிருந்து சமஸ்கிருத வார்த்தைகளை எடுத்து விட்டீர்கள் என்றால் துளு கொலாப்சஸ். இத்தனை வருஷமா முட்டி மோதி எந்த பெருமன்னர்களும் பேரரசுகளும் வளர்க்காமலேயே தாக்கு பிடிச்சு இருக்கிற சமஸ்கிருதத்தை எடுத்தாலும் தன்னில் அப்படி செழிப்போடு இன்றும் நிற்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். இவ்வளவுக்கும் இப்போ சமஸ்கிருத மொழியை எல்லா பேரரசுகளும் வளர்த்துருக்காங்க, தமிழ் மொழியை ஏதோ கொஞ்சம் சில மன்னர்கள் தான் வளர்த்தாங்களே தவிர எந்த அரண்மனையும் பேரரசும் பெருசாக எல்லாம் வளர்க்கல. இருந்தும் இன்றும் அது உயிர் துடிப்போடு வாழ்கிறது. இன்னைக்கு ஆங்கில மீடியம் பள்ளிக்கூடங்கள் அல்வா கடைகளைப் போல ஆங்கிலத்தை விற்குது. பட் தயவு செய்து நம்புங்க, தமிழ் உயிர்த்து எழும், மீண்டும் உயிர்த்திடும், அது சாகாது. நானே என்ன மாதிரி உலகம் போய் படித்தவனே இப்படி பைத்தியம் பிடிச்சி சுற்றுறேன்னா இந்த ஊர் உலகத்தில் தமிழுக்காக பைத்தியம் பிடிச்சி சுற்றுறவன் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம். ஏன் இது உயிர் வாழ்கிறது என்றால் இதுக்கு தான் சொல்லவார். இது பேரரசுகளாலும் பெருமன்னர்களாலும் சீராட்டப்பட்டிருந்தால் என்றோ இது செத்து போயிருக்கும். ஆனால் காலம் முழுதும் உங்களையும் என்னையும் போன்ற சாமானிய மக்களால் பாராட்டி சீராட்டி வளர்க்கப்பட்ட காரணத்தினால்தான் இது வாழ்கிறது. ஆக தமிழுக்கு அந்த தகுதி உண்டு. ஆனால் அது ஏன் அது காலங்களை கடந்து வாழ்கிறது, வாழ வேண்டும், உலகத்தினுடைய ஒரு மறையாகவே அது அறிவிக்கப்பட வேண்டும் என்றால்
பண்பெனப்படுவது தமிழ், எங்கள் உயிருக்கு நிகரான தமிழ், அது அன்பறியும். இட் நோஸ் லவ். நான் சொல்றேங்க, இந்த அன்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஐயாவெல்லாம் பார்க்குறப்போ அந்த ஆன்மீகத்தை இதை சொல்லி முடிச்சுட்டு நான் அதுக்கு போகிறேன். அன்பை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, உண்மையான ஆன்மீகம் மெய்ப்பொருளை நம்ம வழங்கணும்னா நீங்கள் நல்லதை மட்டுமே செய்துட்டுருங்க. இயற்கை தானாக உங்களுக்கு வரும். இறைவன் தானாக வந்து உங்களுக்கு எப்போ உதவி தேவையோ உங்களுக்கு நிச்சயமாக செய்வான். இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆன்மீக அன்பர்களுக்கு நான் சொல்வது, நல்லது மட்டுமே செய்து கொண்டிருங்கள், நல்லது மட்டும் செய்யுங்கள். நல்லவர்களுக்கு இறைவனும் இயற்கையும் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தேவைப்படுற நேரம் உங்களுக்கு வந்து கையை கொடுக்குங்க. பெருசாக கோடியாக ஒரு வேளை கொட்டி கொடுக்காது. கோடியை வச்சு நான் சாப்பிடவா முடியும், வாழவா முடியும்? எங்கு தேவையோ அப்போது இயற்கை தானாக இறங்கி வரும். உங்களுக்கும் இன்னொரு சமூகத்திற்கும் இடையே கடுகளவு இடைவெளி வந்தாலும் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் இல்லையா? இன்னொரு சமூகத்தை வேறுபடுத்தியோ, இன்னொரு சமூகத்தை காழ்ப்புணர்வோடோ, இன்னொரு சமூகத்தை வெறுப்போடோ பார்க்கிறோம் என்றால் அப்பொழுது நாம் தவறு செய்கிறோம், கடவுளுக்கு முன்னால் பாவம் செய்கிறோம். மற்றபடி ஒரு அழகு, ஆணாக இருப்பது ஒரு அழகு, பெண்ணாக இருப்பது ஒரு அழகு, இந்தியனாக இருப்பது ஒரு அழகு, பாகிஸ்தானியனாக இருப்பது ஒரு அழகு, ஏதோ ஒரு அழகின் அடிப்படையில் நாம் சேர்ந்து வந்து எத்தனை நல்ல செயல்கள் செய்கிறார்கள். ஆக நல்லவர்களாக இருங்கள். குறைகள் இருக்கும், குறைகள் இல்லை என்றில்லை. இதில் யாராவது குறைகள் இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? எங்க சொல்லுங்க. நான் டிக்ளேர் பண்ணுறேன், எனக்கு நிறைய குறைகள் உண்டு. ஏன்னா நீங்கள் குறைகள் இல்லாதவர் உடனே நம்ம கடவுள்கிட்ட பரலோகத்துக்கு அனுப்பி வச்சோம். இங்கே இருக்கக்கூடாது நம்ம யாரும். குறைகள் உண்டு, குறைகள் உண்டு. ஆனால் குறைகளையும் கடந்து நல்லவர்களாக இருக்க முடியும். அதுதான் கடவுள் தன்மை. இப்போ சமீபத்தில் கூட நேற்றுக்கு 2 நாட்களுக்கு முன்பு ராயப்பேட்டையில் அந்த ஃபாதர், என் கூட இருக்கிற ஃபாதர் ஒரு உதாரணத்தை சொன்னார். அவர் ஏதோ ஒரு டிவியில் பார்த்துருக்கார், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பேசினதா, எந்த பேச்சாளர்னு சொல்ல முடியல, ஆனால் ஒரு நிகழ்வை சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது அந்த நிகழ்வு, அதனால நான் சொல்கிறேன். பெங்காலில் இருந்து ஒரு இளைஞர் குழு கன்னியாகுமரிக்கு சுற்றுலா சென்றிருக்கிறது. கன்னியாகுமரி பக்கத்தில் முட்டம் அந்த கடற்கரையில் நீந்தி கொண்டிருந்த பொழுது அலை இழுத்து பாறை இடுக்கில் கொண்டு சென்று விடுகிறது. 4 பேர், 3 பேரை அந்த ஊர் மீனவர்கள் காப்பாற்றி விடுகிறார்கள். ஒரு பையனை காப்பாற்ற முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான இடுக்குள்ளே போய் அவன் மாட்டிக்கிறான். ஆனால் அவனை விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனால் இயேசுவடியான் என்கின்ற ஒரு மீனவ இளைஞன் எப்படியாவது இந்த பையனை காப்பாற்றிடணும், ஏன் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு இவன் போய் 4 மணி நேரம் போராடி அந்த பையனை காப்பாற்றிட்டு வந்துடுறான். அப்போ அந்த பெற்றோர், அந்த பையனுடைய பெற்றோருக்கு ஆனந்தம் உங்களுக்கு தெரியும், ஆனந்தம் தாங்காது. பெரிய பணக்காரர்கள், அவங்க ஒரு 5-10 லட்சம் ரூபாய் அவனுக்கு கொடுத்துருக்குறாங்க. காப்பாற்றப்பட்டது ஒரு பிராமண இந்து பையன், காப்பாற்றியது ஒரு மீனவ கிறிஸ்தவ இளைஞன். 10 லட்ச ரூபா கொடுக்குற நேரம், ஐயையோ நான் பணத்துக்காகலாம் நான் காப்பாற்றலைங்க, அது என்னுடைய அது கடமை, ஒரு இயல்பான கடமை அப்படின்னா அந்த காசை அவன் வாங்கலை. ஸோ அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. பட் இந்த பையனை ஒரு தடவை வீட்டுக்காவது கூப்பிட்டு அவனுக்கு ஒரு சாப்பாடு போடணும் அவங்களுக்கு ஒரு ஆசை. இப்போ இவன் நாங்கள் அந்த வீட்டுக்கு பெங்காலுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்து கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்டு போய் அந்த வீட்டில் பார்த்தாச்சுன்னா ஆச்சாரமான பிராமண குடும்பம். உங்களுக்கு தெரியும் பூஜை அறையில் எத்தனை தெய்வங்களினுடைய படங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்தில் எல்லா தெய்வங்களினுடைய புகைப்படங்களும் இருக்கும். நீங்கள் சொன்னால் வியப்படைவீர்கள். இந்த இயேசுவடியானுடைய புகைப்படம் தான் நடுவில் வைத்து பெரிதாக வைத்து தொழுது. எங்களுக்கு நீதாயா கடவுள், அந்த கடவுள் உன் வழியாத்தான் வந்தார், உன் வழியாத்தான் எங்கள் கடவுள் வந்தார். எனவே இந்த பூமியில் நாங்கள் கண்ணால் காணுகிற கடவுள் உண்டு என்றால் அது நீதான். இது உயர்ந்த பண்பு, இது கடவுளை அவமதிப்பது அல்ல. நீங்கள் பண்பினால் தான் இறைவனையும் வென்றெடுக்க முடியும், அருளையும் வென்றெடுக்க முடியும். இப்போ எனக்கே கூட என்னுடைய வாழ்க்கையில் நான் ஈழத்தமிழ் மக்களினுடைய வாழ்வோடு நெருங்கிய தொடர்புடையவன். இந்திய தமிழன் தான், குமரி மாவட்டத்துக்காரன். ஈழத்தமிழ் மக்களினுடைய வாழ்வோடு நான் மிகுந்த தொடர்புடையவன்.
ஒரு அனைத்துலக வானொலிக்கு இயக்குனராக இருந்த பொழுது அந்த மக்களினுடைய துன்பங்கள் தெரிய வர அந்த வானொலி ஊடாக நிறைய நல்ல காரியங்களை செய்வதற்கு ஆண்டவன் ஒரு வாய்ப்பை தந்தான். நாம் நல்ல காரியங்கள் செய்வது நம் பெருமை அல்ல, ஒரு வாய்ப்பை ஆண்டவன் அருளினான். அதில் ஒரு வாய்ப்பு என்னவென்றால் ரெண்டு வாய்ப்பு. ஒன்று, அந்த போர் நடந்த காலத்தில், இன்று போர் ஒரு பேரழிவாய் முடிந்து அந்த மக்கள் இன்று செல்லும் திசை தெரியாது நிற்கிறார்கள், அது வேறு கதை. ஆனால் போர் நடந்த காலத்தில், குறிப்பாக 95லிருந்து 2000 வரைக்கும் அங்கு பெட்ரோல் அலவுடு கிடையாது, கெரசின் அலவுடு கிடையாது, பேட்டரி அலவுடு கிடையாது, மெழுகுவர்த்தி கூட அலவுடு கிடையாது அந்த தமிழ் பகுதிகளில். ஏன்னா இதெல்லாம் அவங்க குண்டு செய்கிறதுக்கோ பாம்பு வெடிக்கிறதுக்கோ பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு 7 மணி ஆயிடுச்சுன்னா இருள் மட்டும்தான் அவங்களுக்கு மிச்சம். ஒரு 11 மணிக்கு ஷெல்லிங்னா எரிகணை பீரங்கி வச்சு அடிப்பாங்க இல்லைங்களா, ஒரு ஊரை இலக்கு வைத்து ஷெல்லிங் ஆரம்பிச்சதுன்னா அந்த கும்மிருட்டில் கனத்த இருளில் குடும்பத்தில் அத்தனை பேரும் சிதறி ஓடுவார்கள். எங்கு யார் ஓடுகிறார்கள் என்று தெரியாது. சில நேரங்களில் என்ன ஆகிவிடும் என்றால், இந்த ஆண்கள் எல்லாம் விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு பகுதிக்கும், பெண்கள் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கும், கொஞ்சம் வாலிபர்களாக இருக்கிறவர்கள் அப்படி இப்படி தலைமன்னார் நம்ம ராமேஸ்வரத்துக்கும் சேர்ந்து விடுவார்கள். தொலைபேசி இல்லை, தபால் வசதி இல்லை, எப்படி தொடர்பு கொள்வது என்பது தெரியாது. ஒரு இரவில் தலைமுறையாக ஒரு ஊரில் வாழ்ந்த குடும்பம் உறவு சிதறி சின்னாபின்னப்பட்டுவிடும். அப்போ இந்த பிரச்சனையை நான் புரிஞ்சுக்கிட்டு உறவு பாலம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய வானொலியில். உறவு பாலம், பிரிட்ஜ் ஆஃப் லவ். என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக ராமேஸ்வரத்தில் வரக்கூடிய குழந்தைங்க தான் எழுதுவாங்க. என் பெயர் சங்கவை, என் ஊர் கிளிநொச்சி, அப்பா பேர் ராமசாமி, அம்மா பேர் இப்படி, இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இதை வானொலியில் அறிவித்ததும் எங்கே இருந்தாவது அவங்க கேட்பாங்க. பேட்டரி இல்லைன்னு சொன்னேன், கரண்ட் இல்லைன்னு சொன்னேன், பெட்ரோல் இல்லைன்னு சொன்னேன், கெரசின் இல்லைன்னு சொன்னேன். எப்படி ரேடியோ கேட்பாங்க? இதுதான் மனித உயிர் துடிப்பினுடைய மகத்துவம். சைக்கிள் இருக்கு இல்லைங்களா, சைக்கிளை சுற்றி அந்த டைனமோவை ரேடியோவில் கோர்த்து அப்படி அந்த ரேடியோவை கேட்பாங்க அவங்க. ஹியூமன் ஸ்பிரிட்டை யாரும் அழிக்க முடியாது. அப்படி கேட்டு எப்படியும் ஒரு 3 மாதம் ஆயிடும். இந்த அப்பாட்டேருந்து அம்மாட்டேருந்து ஏனைய உறவுகள்கிட்டருந்து நாங்கள் இந்த ஊரில் அகதிகளாக இங்கே இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம். இதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் அவையினுடைய செஞ்சிலுவை சங்கம், அகதிகள் உயர் ஆணையம், கத்தோலிக்க திருச்சபை, இப்படி பலவேறு அமைப்புகளை ஈடுபடுத்தி ஒரு 12 மாதத்திலிருந்து 18 மாதத்துக்குள்ளே இந்த குடும்பத்தை எப்படியாவது ஒன்று சேர்த்து வச்சிரும். அப்படி என்னுடைய காலத்திலேயே 4600 குடும்பங்களை ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவன் தந்தான். அதே போல இன்னொரு சம்பவம் உண்டு. இதுதான் முக்கியமாக எனக்கு. நீங்கள் நல்லது செய்து கொண்டே இருங்கள், ஆண்டவன் அவசியத்தில் துணை வருவான் என்பதற்கு. அங்கிருந்து தப்பி ஓடி ஐரோப்பிய நாடுகளுக்கு போவாங்க. உங்களுக்கு தெரியும், அங்கே போய் உடனே இவங்க என்ன கேட்பாங்கன்னா, அகதிகள் தகுதி கேட்பாங்க, ரெஃப்யூஜி தகுதி வேணும்னு கேட்பாங்க. இந்த ரெஃப்யூஜியாக ஒத்துக்கணும் அப்படின்னா நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸில் எனக்கு ஒரு அனுகூலம் இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ரேடியோவுக்கு பொறுப்பாக இருந்ததுனால நான் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தால் என்ன கொடுக்கணும்னா, தயவு செய்து இவரை திருப்பி அனுப்பாதீங்க, அனுப்புனா அங்கே கொழும்பில் இலங்கையில் இவருடைய உயிருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு நான் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தா அவங்களுடைய அந்த பெட்டிஷனுக்கு கொஞ்சம் கூட ஒரு வலு, ஒரு வெயிட். சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு 1000 பேருக்காவது அப்படியான சர்டிஃபிகேட்டு கொடுத்துருப்பேன். ஆனால் ஒருத்தருடைய முகத்தை கூட நான் பார்த்தது இல்லை. என்னுடைய கருத்து என்னவென்றால், பாவம் அவன் எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த ஊருக்கு கடலில் எத்தனை ஆபத்துக்களை எதிர்கொண்டு அங்கே போய் சேர்ந்திருப்பான். ஏதோ அந்த இடத்துலையாவது அவன் நல்லபடியாக ஆண்டவன் கிருபையில் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மனசாட்சியை பிடிச்சிக்கிட்டு நல்லதோ கெட்டதோ அதை அவனை பார்க்கல, நான் ஸ்டடி பண்ணலை, டிக்ளேர் பண்ணிவிடுவேன். இப்படி ஒரு 1000 பேருக்காவது கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் அதனால் அக்செப்ட் ஆச்சுது ரிஜெக்ட் ஆச்சுன்னா கூட எனக்கு அந்த கணக்கு தெரியாது. இது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 3-4ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணப்பட்டு விட்டு பாரிஸ் விமான நிலையத்தில்
டிரான்சிட் பேசஞ்சராக வரேன். ஜெர்மனி ஃப்ராங்க்ஃபர்ட்ல இருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எனக்கு டிரான்சிட்னா அங்கே நான் வெயிட் பண்ணி ஒரு 6 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அங்கே இருக்கிறப்போ என்னுடைய ப்ரீஃப் கேஸ் பெட்டியை வந்து களவு போயிடுச்சு, திருடிட்டாங்க. ஸோ எக்ஸப்ட் அந்த டிக்கெட்டும் போயிடுச்சு, பாஸ்போர்ட்டை தவிர எல்லாமே போயிடுச்சு, எல்லாம் திருடு. இப்போ பாரிஸில் வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னா ஒரு 5 பைசா கூட என் கையில் இல்லை. கடவுளே என்னடா இந்த கதி. அது வேற. அந்த பெட்டிக்குள்ளாடி மணிலாவில் பிலிப்பீன்ஸில் இருந்த பல அகதி மக்களுக்கு அவர்களுடைய உறவினர்கள் பணம் கொடுத்துருக்காங்க, 15,000. அப்போது இந்த டாய்ஷ் மார்க் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் கரன்சி, அந்த பணம் இருந்தது, பணமும் போயிடுச்சு. என்னடா செய்கிறது அப்படின்னு வேறு வழியே இல்லை. ஊர் போய் சேர்ந்தா போதும், பாஸ்போர்ட் இருக்குது, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் டிக்கெட்டை மட்டும் கொடுத்துட்டான்னா எப்படியாவது நம்ம போய் சேர்ந்து மற்றதெல்லாம் சமாளிச்சுக்கலான்னு அந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்தில் போகிறப்போ ஒரு முகத்தை பார்த்தா நம்ம ஒரு ஏஷியன் முகம் மாதிரி இருந்தது. அவர் வெள்ளை கிடையாது, ஆனால் தமிழ் மாதிரியும் உண்மையிலே தெரியல, இந்தியா மாதிரியும் தெரியல, ஒரு ஏஷியன் ஃபேஸ் மாதிரி இருந்தது. சரி, அவர்கிட்ட போய் பேசுவோம், கமர்ஷியல் மேனேஜர் அப்படின்னு. நான் போய், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ ஆம் ஃபாதர் ஜெகத் காஸ்பர். நான் ஜெகத் காஸ்பர்னு சொல்ல ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டார். என்னை கட்டி பிடிச்சி 5 நிமிஷம் பயங்கர சீன், சினிமா சீன் மாதிரி ஆகி எல்லாரும் ஏன் என்னன்னு பார்க்கறதுக்கு எனக்கும் புரியல. 3-4 நிமிஷம் அப்படியே கேம்பி அழுகுறாரு. அழுதுட்டு சொல்கிறார், ஃபாதர் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கே நீங்கள் கொடுத்த அந்த ஒரு லெட்டர் தான் காரணம் ஃபாதர். என்னைக்கோ யாருக்கோ நான் கொடுத்த ஒரு லெட்டர், எனக்கு தெரியாது. அவர் முகம் இப்போ தான் பார்க்குறேன், முகவரி என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படி அழுதுட்டு, வாங்க ஃபாதர் உட்காருங்க அப்படின்னு அங்கே எங்கன்னு எனக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிரான்சிட் டைம் இருந்து பார்த்தீங்களா. அவருடைய நண்பர்கள் அத்தனை பேரையும் வர வச்சு, ஃபாதர் உங்களுக்கு எவ்வளவு காசு களவு போச்சு 15,000 டாய்ஷ் மார்க், எனக்கு 25,000 டாய்ஷ் மார்க் அளவுக்கு அவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி என் கையில் கொடுக்குறாங்க. நான் எக்கானமி கிளாஸில் டிக்கெட் போட்டிருந்தேன், ஃபஸ்ட் கிளாஸில் எனக்கு புக் பண்ணி கொடுக்குறாங்க. அன்றைக்கி எனக்கு பர்த்டே, ஆக்சுவலி என்னுடைய பர்த்டே. திடீர்னு நாங்கள் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் கிளாஸில் உட்காந்துருந்தா அந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் குரூப்பாக வந்து கேக்கை வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே பாடுறாங்க. நான் சொல்கிறேன், இதை பெருமிதமாக சொல்வதல்ல, எந்த கணக்கும் பார்க்காமல் நீங்கள் நல்லது செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு எப்போது தேவைப்படுமோ அப்போது இயற்கை உங்களுக்காக இறங்கி வரும், கட்டாயம் வரும், பாதுகாக்கும். பகிர்ந்து கொள்வதற்காக சொல்கிறேன், இதெல்லாம் பகிர்ந்து கொள்றதில் எனக்கு ஏன்னா நான் வந்து பொதுவாகவே வந்து என்னுடைய கேரக்டர் எப்படின்னாங்க, என்னுடைய மகிழ்ச்சியை என் கட்டுப்பாட்டிலே வச்சுக்குவேன். ஆண்டவன் நம்மளை தண்டிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் யாரும் நம்மளை தண்டிக்க முடியாது. நம்மளை தண்டிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் யார் தண்டிக்க முடியும்? ஆண்டவன் மட்டும்தான் தண்டிக்க முடியும். இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா அது உங்கள் பிரச்சனை, என் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என்ன தப்பாக நினச்சிங்கன்னா அது உங்களுடைய பிரச்சனை, உங்கள் சுமை, எனக்கு அது சுமையே கிடையாது. நீங்கள் நல்லா சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், இல்லை மோசமாக சொன்னீங்கன்னா ஒரு ஃபீலிங்கும். இப்படி வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப உத்தமம். அது என் வாழ்க்கையில் நம்முடைய துன்பங்களுக்கு எல்லாம் காரணமே பிறர் நம்முடைய உணர்வுகளை பாதிக்க அனுமதிப்பது தான் துன்பங்கள் பலவற்றிற்கு காரணம். நீங்கள் யார்? இப்போ அன்பால் கூடி இருக்கிறோம், அதுக்கு மேலே நீங்கள் என்னை பெற்றெடுத்தீங்களா? இல்லை. எனக்கு சோறு போட்டிங்களா? இல்லை. எந்த கடப்பாடு இருக்குது? ஒன்றும் இல்லை. அன்பால் ஒரு கடப்பாடு இப்போது இருக்கிறது, அவ்வளவுதான். அதற்கு மேல் என்னுடைய சந்தோஷங்களை நான் பிறரிடம் அடகு வைக்கக்கூடாது, ஒப்படைக்க கூடாது. அதனால் நான் ஃப்ராங்காக பேசுவேன், தப்பாக எடுத்துக்காதே, அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் நான். இப்போ என்ன அப்படின்னா, போர்க்காலத்தில் ஒரு 25,000க்கு மேலான போர் அனாதை பிள்ளைகளுக்கு நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து ஒரு டிஆர்ஓ அப்படிங்கிற ஒரு அமைப்பு வழியாக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். காசு நாங்கள் கலெக்ட் பண்ண மாட்டோம், பட் எங்களுடைய குரலுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருந்தது. இப்போ வானொலியில் வந்து அழைப்பு விடுத்தால், அன்பார்ந்த மக்களே இப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் அது செய்யுங்க அப்படின்னா நம்முடைய குரலை நம்பி $1,000 $5,000 $10,000 அப்படி கொடுப்பாங்க, அள்ளி கொடுப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, டிஆர்ஓங்கிற அமைப்பு அங்கே போர் நடந்துட்டு இருக்குது. அரசாங்கம் வழியாக அந்த பணம் போய் சேர முடியுமா? சேர முடியாது. யார் வழியாக தான் போக முடியும்? எல்டிடி வழியாக தான் போக முடியும். அவங்க தான் லோக்கல்
கண்ட்ரோல். அவங்களுக்கு எப்படி போக முடியும்? ஒரு வழி இல்லை, ஏன்னா கொழும்பு வழியாக போக முடியாது இல்லைங்களா? என்ன இதான் சிக்கலை நான் மாட்டினது, நான் சிக்கலில் மாட்டினது சொல்கிறேன். அவங்க இங்கே திரட்டின பணத்தை எல்லாம் அவங்களுக்கு லோக்கல் ரெவென்யூ இருக்கும்ல, லோக்கல் வரி விதிப்பு இருக்கும், லோக்கல் பிஸ்னஸ் இருக்கும், இதில் இருந்து திரட்டிய பணத்தை கொண்டு அங்கே அந்த அமைப்புகளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 25,000 பிள்ளைகளினுடைய உயர்காப்பிற்கு நாங்கள் குரல் கொடுத்து தமிழ் ரீஹாபிலிட்டேஷன் ஆர்கனைசேஷனுங்கிற டிஆர்ஓ அமைப்பு அந்த பணத்தை திரட்டி அதற்கு இணையான தொகை பல கோடி ரூபாய், ஏறக்குறைய 25-30 கோடி ரூபாய் அந்த பணத்தை அவங்க கொடுத்துட்டாங்க, எல்டிடி கொடுத்துட்டாங்க. பட் ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, இதுதான் எங்களுக்கு தெரியாது. அந்த அந்த கனடாலையும் அந்த திரட்டின அந்த பணம் இருக்கு இல்லைங்களா, ஐரோப்பாவில் ஹார்ட் கரன்சி டாலர் அண்ட் பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க ஆயுதங்கள் வாங்குறதுக்கு ஆர்ம்ஸ் மார்க்கெட்டுக்கு திருப்பிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது? பணத்தை கொடுத்துட்டாங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு உறவினர்கள் இப்போ துபாயில் இருந்தாங்கன்னா அங்கே 5,000 ரியாலோ ஏதாவது கொடுப்பாங்க, சேலத்தில் உங்களுக்கு காசை கொடுத்துருவாங்க. பட் இந்த 5,000 ரியால் அங்கே எப்படி சுற்றுறதுங்க உங்களுக்கு தெரியாது. அது ட்ரக் மார்க்கெட்டுக்கு போகுதா, ஆர்ம்ஸ் மார்க்கெட்டுக்கு போகுதா, என்ன மார்க்கெட்டுக்கு போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் கேஸ்லையும் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய முயற்சியால் ஒரு 25,000 போர் அனாதை குழந்தைகளினுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறையும் உளவு அமைப்பும் இந்த பணம் கடைசியாக எங்கே போய் சேர்ந்ததுன்னு பார்த்தா எங்கே போய் சேர்ந்துருக்குது, ஆர்ம்ஸ் மார்க்கெட்டுக்கு போய் சேர்ந்துருக்குது. அப்போ ஃபாதர் மேலே என்ன குற்றச்சாட்டு வரும்? எல்டிடிஇ டெரர் ஆர்ம்ஸ் பையருங்கிற குற்றச்சாட்டு தான் வரும் நேச்சுரல். இப்படி ஒரு பிரச்சனை வத்திக்கான் எங்கள் தலைமை பீடத்துக்கு கம்ப்ளைண்ட் சொல்லி லக்ஷ்மண் கதிர்காமர்னு ஒரு பழைய ஃபாரின் மினிஸ்டர் இருந்தார், அவர் நேரடியாக ரெப்ரசன்ட் பண்ணி இது சம்பவம் நடந்து 3 வருஷத்துக்கு பிறகு என்கொயரி வருது. 3 இயர்ஸுக்கு அப்புறம் என்கொயரி வருது. என்கொயரி முடிவில் என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு சட்ட ரீதியாக அவங்க நடவடிக்கை கூட எடுக்க முடியும். ஸோ பெரிய பெரிய சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் வேட்டிக்கன் அண்ட் அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. 10 மணிக்கு விசாரணை. நான் 9:30 மணிக்கு குளிச்சுட்டு ஒரு 9:40 போல் எனக்கு ரொம்ப மாதா பக்தி உண்டு. ஏன்னா நான் என்னுடைய அம்மா 27 வயசில் விதவையானவங்க. 7 வயசில் எனக்கு அப்பா இறந்து போனார். ஆனால் தாயோடு வளர்ந்ததால் எனக்கு தாய் தான் ஒரு கடவுள் போலன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஒரு மாதா பக்தி. எங்கள் குடும்ப கோயிலும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாத பல இடங்களில் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா இந்து, அம்மா கிறிஸ்தவம். அப்பா எனக்கு 7 வயசாக இருக்கிறப்போ இறந்து போயிட்டார். அவர் உயிரோடு இருந்திருந்தால் செத்தாலும் என்னை ஃபாதராக விட்டுருக்கவே மாட்டார். அவ்வளோ கெட்டியான சைவம் அவர். எங்கள் குடும்பத்துக்கு சிவன் கோயில் உண்டு, முருகன் கோயில் உண்டு, பத்ரகாளி கோயிலும் உண்டு. அந்த பத்ரகாளி கோயிலை பராமரிக்கிற பொறுப்பு கடைசியில் என்கிட்ட தான் கேத்தலிக் பிரீஸ்ட் தான் வந்தது. இப்போ ஊருக்கு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அது ஊருக்கு கொடுத்தோம், ஊர் கோயிலாக இருக்குது. எங்கள் தாத்தா ஈஸ்வர பாக்கியம் சிறு தெய்வத்தில் ஒருத்தராக இருக்கார். அவ்வளவு ஒரு வலுவான ஒரு இந்து பின்னணியும் உள்ள ஒரு குடும்பம். அம்மாவோட ஒரு பெரியம்மா தான், அப்பாவோட ஏகப்பட்ட அத்தை, சித்தி, அத்தை, பெரியப்பா, சித்தப்பாலாம் இருக்கிறாங்க. ஃபைன், தட்ஸ் அப்பா. அப்போது இந்த விசாரணை நான் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இந்த மாதாட்ட நான் ப்ரேயர் பண்ணுறேன். மாதாவே, நான் ஒன்றும் தப்பு பண்ணலம்மா, அங்கே இருக்கக்கூடிய அந்த அனாதை பிள்ளைகளுக்கு உதவி பண்ணுறதா நினச்சி தான் பண்ணோம், நீ பார்த்துக்க அப்படின்னு கேஷுவலாக அப்படி தான் ப்ரேயர் பண்ணுறேன். ப்ரேயர் பண்ணுறது அந்த கண்களை மூடியெல்லாம் எனக்கு ப்ரேயர் பண்ணலாம் வராது. கேஷுவலாக பேசுகிறது தான். பார்த்துக்கம்மா, நான் சரியாக தான் பண்ணோம், ஒன்றும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. இந்த மேஜை மீது முக்கியமான ஆவணங்களே அப்படியே வருஷக்கணக்காக இருக்கும். இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்னால் நான் மேடைக்கு மேலே, அந்த மேஜைக்கு மேலே வச்சுருப்பேன். சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் அத்தனை பேருடைய மனசாட்சியின் தொட்டு நான் இந்த உண்மையை சொல்கிறேன். 3 வருஷமாக அந்த இடத்துல அந்த பேப்பர் இருக்குது. நான் அந்த ப்ரேயர் பண்ணி முடிக்கிறேன். இந்த பேப்பர்லாம் அப்படி பறந்து கொஞ்சம் அப்படி விழுது. என்னடா இது இந்த நேரத்தில் பேப்பர் பறக்குதுன்னு பட் நான் பொறுக்கிறப்போ அப்படி கரெக்டாக என் கையில் ஒரு பேப்பர் கிடைக்குதுங்க. என்ன பேப்பர்னா, இந்த பணம் திரட்டலுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்மளையே நம்ம கொஞ்சம் பாதுகாத்துக்கணும்னு எங்களுக்கு அப்போ தலைவராக இருந்தது காலம் சென்ற மதுரை பேராயர்
மரியானூஸ் ஆரோக்கியசாமி அப்படின்னு ஒரு பிஷப் இருந்தார். ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். ஆரோக்கியசாமி பிஷப்னா பெரிய, அவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் லெட்டர் வாங்கியிருக்கிறேன், இதுக்கு நான் போகலாமான்னு. அவர் பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. அப்புறம் எப்படி இந்த கேம்பெயினை பண்ணணும், இந்த உதவியை நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறதையும் ஒரு டிராஃப்ட் எழுதி அதுக்கும் அவரோட கையெழுத்து வாங்கியிருக்கிறேன். இந்த 2 பேப்பரையும் எடுத்துட்டு போய் உட்காந்து 10 மணி பெரிய பெரிய ஹை சீனியர் ஆஃபீஸர்ஸ், ஃபாதர் திஸ் இஸ் தி அலகேஷன் அகெயின்ஸ்ட் யூ, இது அவங்க மேலே வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு, என்ன பதில் சொல்கிறீங்க? நான் இந்த 2 லெட்டரையும் எடுத்து, நான் பண்ணலைங்க, எங்கள் தலைவர் பிஷப்பு அவர் கேட்டுக்கிட்டாரு, நான் பண்ணேன். ஓ, your bishop asked you to do, உங்கள் பிஷப் இதை செய்ய சொன்னாரா? then there is no case, the file is closed, you can go father. 2 நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. 2 நிமிஷம். நான் சொல்கிறேன், எல்லார் வாழ்விலும் குறை உண்டு, என் வாழ்விலும் குறை உண்டு, ஆனால் குற்றங்கள் இருக்கக்கூடாது. குறைகள் இருக்கலாம் வாழ்வில், குற்றங்கள் இருக்கக்கூடாது, குற்றங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் நீங்கள் ஆத்மார்த்தமாக நல்லதே செய்தீர்கள் என்றால், மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்காக உங்களுக்கு தேவைப்படுகிற பொழுது இயற்கையும் இறைவனும் இறங்கி வருவார்கள். அது அன்பறியும் அன்பு. நல்லது செய்து வாழக்கூடிய வாழ்க்கை இட்ஸ் வையபிள். நல்லது இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நல்லவங்களெல்லாம் இருந்தெல்லாம் வாழ முடியாது சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. 2 உதாரணங்களை சொல்றேங்க. திருவனந்தபுரம் போனீங்கன்னா, இது எனக்கு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்னு ஒரு சார் இந்த சொன்ன, இது நடந்தது, அவர் எடுத்துக்காட்டியது, நான் மீண்டும் இந்த மேடையில் எடுத்து காட்டுகிறேன். கெத்தேல் சாஹிப் கடைன்னு ஒரு ரெஸ்டாரண்ட், நம்ம கோனார் கடை மாதிரி அல்லது முனியாண்டி விலாஸ் மாதிரி ஒரு 50 வருஷமாக அந்த கடை நடந்துட்டு வருது. ஆனால் அந்த கெத்தேல் சாஹிப் கடையில் பில்லிங் கவுண்டர் கிடையாது, பில் கிடையாது. வெளியே ஒரு தகர டப்பா வச்சிருப்பார். அந்த தகர டப்பாவை கூட மறைச்சு தான் வச்சிருப்பார். யார் கண்ணும் பார்க்குற மாதிரி வைக்க மாட்டார். நீங்கள் எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளவு உங்களுக்கு போடணும்னு தோன்றதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். 50 வருஷமாக நடத்துகிறாரு கெத்தேல் சாஹிப். கெத்தேல் சாஹிப் கடை இன்று வரைக்கும் அது நட்டத்தில் ஓடவில்லை. அவர் தன்னுடைய 4 பிள்ளைகளையும் நன்றாகவே திருமணம் செய்து கொடுத்து விட்டார், நன்றாகவே திருமணம் செய்து கொடுத்து விட்டார். அவரும் சௌகரியமாகத்தான் வாழ்கிறார். ஸோ பேசிக் குட்னஸ். நான் கேட்டேன்ல, நம்ம எல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா? ஐயா சொல்லுங்க ஐயா. சில நேரங்களில் கெட்டவங்க, அவ்வளோதான். ஆமாம், மற்றபடி நம்ம ரொம்ப நல்லவங்க. ஏன்னா உங்களில் யாருமே காலையில் எழுந்திருக்கிற போதே இன்னைக்கு ஒரு 10 பொய் சொல்லணும், 4 பேரை கெட்ட வார்த்தை போட்டு வெய்யணும், அல்லது 10 பேரை பார்த்து வஞ்சகம் நினைக்கணும், எல்லாம் பிளான் பண்ணிட்டெல்லாம் யாரும் எழுந்திருக்கிறது கிடையாது. இயல்பாக சில நேரம் நடந்துருது. நான் சொல்கிறது, இந்த உலகம் ரொம்ப நல்ல உலகம் ஐயான்னு நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறேன். எப்படி ஃபாதர் சொல்கிறீங்க? நான் கேட்பேன், உங்கள் லைஃப்பில் எத்தனை தடவையா நீங்கள் முடி வெட்டியிருப்பீங்க? ஐயா நீங்கள் எத்தனை தடவை முடி வெட்டியிருப்பீங்க? ஒரு 300-400 தடவை முடி வெட்டியிருக்க மாட்டீங்க, அதிகமாக பண்ணியிருப்பீங்க. என்ன நம்பிக்கையில் நீங்கள் போய் ஒரு பார்பர்கிட்ட கழுத்தை கொடுக்குறீங்க? ஆனால் இதுவரைக்கும் ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி கூட ஒருவருடைய கழுத்தை கூட அறுத்ததாக வரலாறு இல்லை. பீப்புள் ஆர் குட். மனிதர்கள் நல்லவர்கள். எத்தனையோ ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், சுத்தமாக இருக்காது, அவ்வளோதான். ஒருவேளை கொஞ்சம் கலப்படம் பண்ணுவாங்க, அல்லது நேற்றைக்கு உள்ளதை இன்னைக்கு கொஞ்சம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, இவ்வளவுதான் பண்ணுவாங்களே தவிர யாரும் யாரையும் இதுவரைக்கும் விஷம் போட்டு கொலை செய்யலை, இல்லையா? மனிதர்கள் நல்லவர்கள், மனிதர்கள் நல்லவர்கள். வங்கிகளில் சில மோசடிகள் நடக்கலாம், பட் எல்லா வங்கி ஊழியர்களும் திருடர்களாக மாறினார்கள் என்றால் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்க முடியுங்களா? முடியாது. பீப்புள் ஆர் குட். குட். ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கிறது, நன்மை இருக்கிறது. அதே கேரளாவில் தான் கொச்சியில் இன்னொரு நிகழ்வையும் அதே பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சார் சொன்னார். சுரேஷுங்கிற ஒரு லாட்ரி சீட்டு விற்கிறவர், இப்போது நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனிதர் வந்து வாங்குறாரு, 20 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கோ ஒரு டிக்கெட்டை வாங்குறாரு. ஆனால் அவர்கிட்ட காசு இல்லை. அப்போ சொல்கிறாரு, நான் போய் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். போய் வந்து
வாங்கிக்கிறேன், இதை வச்சுக்குங்கன்னு கொடுக்குறார். இவர் இந்த சீட்டை வந்து தனியாக எடுத்து வைக்கிறார். ஓகே, எப்படி இவர் திரும்பி வருவார் அப்படின்னு வைக்கிறார். அடுத்த நாள் குலுக்கலில் அந்த சீட்டுக்கு 1 கோடி ரூபாய் விழுகிறது. 1 கோடி ரூபாய் விழுகிறது. இப்போ இந்த சீட்டு தான் அவர் விரும்பின சீட்டுங்கிறது அவருக்கு தெரியுமா? தெரியாது. அவர் காசு கொண்டு வந்து கொடுத்தாரா? கொடுக்கல. அப்படின்னா வேணான்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. பட் இந்த சுரேஷ் ஒரு மாரல் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இது நான் ஒருவருக்கு விற்க வேண்டும் என்று நினைத்த லாட்ரி சீட், இதன் மேல் நான் உரிமை கொண்ட கூடாது அப்படிங்கிற ஒரு மாரல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்ன பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். எடுத்து அவரை கூப்பிட்டு சொல்ற நேரம் அவர் முதல்ல நம்ப முடியல. அப்போ உடனே சொல்றாரு, நீங்க 50 லட்சம் வச்சுக்கோங்க. நான் இல்லையா, இது நீங்க வாங்க விரும்பின சீட்டு, உங்க கையில் 20 ரூபாய் இருந்திருந்தா இது உங்களுடைய சீட்டு, நீங்க தான் வச்சுக்கணும்னு 1 லட்சம் ரூபாயை கூட வாங்காத ஒரு மனிதன் இந்த தேசத்தில் மகாத்மா காந்திக்கு பிறகு ஒரு மகத்தான மனிதன் என்கிறேன். People are good. There are good people. நல்லவங்க நிறைய இருக்காங்க. நீங்க நல்லவங்க இல்லைன்னா இப்படி முன்ன பின்ன தெரியாத ஒரு என்ன கேட்கணும்னு வந்து உட்காந்துருப்பீங்களா நீங்க? இல்லையா? எவ்வளோ கண்ணியத்தோட வாரீங்க. 7 மணிக்குன்னா 7 மணிக்கு வரீங்க. அவ்வளோ. இதுதான் மெஜாரிட்டி. பெரும்பான்மை மக்கள் நல்லவர்கள். அந்த நன்மையை கூர்மைப்படுத்துவோம் என்கின்றேன். அது அன்பறியும் அன்பறியும். இப்போ எங்க ஒரு பாட்டி நடக்க முடியாது, இதெல்லாம் தான் அதிசயம். உலகத்தில் நடக்க முடியாது, படுக்கையில் இருப்பாங்க. ஆனால் படுக்கையில் இருந்து கொண்டு பப்ளிக் எக்ஸாம் டைம் வந்தால் ஊரில் உள்ள அத்தனை பிள்ளைங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணுவாங்க. கடவுளே, இன்னைக்கு பிள்ளைங்கெல்லாம் பரீட்சை எழுத போகுது, நல்லபடியாக அவங்க எழுதணும். மழை பெய்யுதுன்னா சாலையில் பயணம் போகிற அத்தனை பேருக்காகவும் ப்ரேயர் பண்ணுவாங்க. அத்தனை பேருக்காகவும் ப்ரேயர் பண்ணுவாங்க. See, amazing. இதுதான் ஆன்மீகம், இதுதான் சிறப்பு. சாமானிய மக்களிடமிருந்து தான் நான் வாழ்க்கையை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அன்பை, நன்மைத்தனத்தை. நான் கூட 25-50 வயசு ஆகுது இல்லை, 25 இயர்ஸில் நான் ஃபாதர் ஆகிறேன். அப்புறம் நான் வந்து ஒரு ஃபயர் பிராண்ட், லெஃப்டிஸ்ட், இடதுசாரி. ஏதோ இந்த உலகத்தை நம்ம தான் தலைகளாக மாற்றி ஒரு வழி பண்ணிட போகிறோங்கிற ஒரு கனவோடு இருப்போம் இல்லைங்களா? இப்போ ஒரு சர்ச்சில் என்ன அப்பாயின்ட் பண்ணுறாங்க, ஒரு 25 வயசு, ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவங்களுடைய அந்த பிரசங்கம் எப்படி இருக்கும்? பிரசங்கன்னா அந்த இப்போ பேசுகிற மாதிரி, இப்போ இதை வந்து எங்களுடைய மொழியில் பிரசங்கம்னு சொல்லுவோம், மறைவுரைன்னு தமிழில் இப்போ சொல்கிறாங்க. ஆவேசமான பேச்சு. ஆவேசம்னா நீங்கள் அப்படி அப்படி நெருப்பு தீ பறக்கும்னு சொல்லுங்க. அப்படி ஒரு 3/4 மணி நேரம் பேசி முடிச்சு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு சூப்பர் ஸ்பீச் கொடுத்தோன்னா நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்படி ஒரு ஃபீல் முடிச்சுட்டு வெளியே வர்றப்போ அப்படி ஒரு கம்பீரமாக தான் வரேன். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தேன். ஒரு 75-80 வயசு இருக்கும், வயசான ஒரு பெரியவர் வந்து, சாமி சோஸ்திரம் அப்படின்னார். சோஸ்திரம்னா வணக்கம், சோஸ்திரம். ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களா அப்படின்னார். இல்லையா, சொல்லுங்கய்யா. என்னையா? சாமி, எங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை, இந்த உடம்புல நிறைய பிரச்சனை, இன்னும் நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் சாமி. இங்கே கோயிலுக்கு வர்றது நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு வரோம் சாமி. இங்கே வந்தால் நீங்கள் என்னென்னா புதுசாக சவால்கள் எல்லாம் கொடுத்து இருக்கிறீங்க. உங்களுக்கே நியாயமா இருக்கா சாமி? கொஞ்சம் ஆறுதலாக பேசுறதுக்கு பழகுங்க சாமி அப்படின்னார். என்னது கொஞ்சம் ஆறுதலாக பேசுறதுக்கு? 10 ஆண்டுகள் நாங்கள் 10 வருஷம் படிக்கணும். ஃபாதர் ஆகிறதுக்கு 10 வருஷம் படிக்கணும். 10 ஆண்டுகள் என்னுடைய கல்லூரி கற்றுத்தராததை அல்லது கற்றுத்தந்த அனைத்திற்கும் மேலாய் ஒரு வினாடியில் அத்தனை பாடங்களையும் தலைகீழாக புரட்டி விட்டு எனக்கு பாடம் சொல்லிவிட்டு சென்றார் அந்த 75 வயது பெரியவர். உங்க ஆவேசம், உங்க முழக்கம், உங்க பிரகடனம் எல்லாம் நீங்க வச்சுக்குங்க. நாங்க வாழ்க்கையில பாரம் சுமந்து வருகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா ஏதாவது சொல்லுங்க. எவ்வளவு பெரிய விஷயம். சாமானிய மனிதர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது மிக மிக சாமானிய மனிதர்களிடமிருந்து. அவ்வளவு நன்மைத்தனம் இந்த உலகத்தில் விரிந்து கிடக்கிறது. அந்த அன்பை அதிகப்படுத்துங்கள்.
அந்த அன்பு தமிழ் வரலாறு முழுவதும் விளைந்து கிடக்கிறது, நிறைந்து கிடக்கிறது. எனவேதான் சொன்னேன், பண்பெனப்படுவது தமிழ், அது அன்பறியும் உயர் அறநெறிகள் அறியும். இரண்டாவது, உயர் அற நெறிகள் அறியும். இப்ப அன்பு கிறிஸ்தவத்தில் உயர்ந்த ஒரு வேல்யூனா என்னது? அன்பு. இஸ்லாம் மதத்தில் உயர்ந்த வேல்யூ எது? அன்பு. இந்து மதத்தில் உயர்ந்த வேல்யூ எது? அன்பு. இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்காமாங்களே? உலகத்திலேயே உயர்ந்த ஒரு விஷயம் எது? அன்பு. ஆனால் அன்புலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அது சொல்லுங்க பார்க்கலாம். அன்பிற்குள்ளும் நிபந்தனை உண்டு. நான் உங்களை எவ்வளவு அன்பு செய்தேன், நீங்க ஏன் அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கிறீங்க? ரைட்? இருக்குதா இல்லையா? நான் இந்த பிள்ளைய எப்படியெல்லாம் பார்த்து 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 வளர்த்தேன், இப்படி என்ன கவனிக்காம இருக்குது? சொல்றமா இல்லையா? ஆக அன்பு முதல் மதிப்பீடாக இருந்தாலும் அன்பிற்குள்ளும் பிரச்சனை இருக்கிறது. ஆக பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உலகத்தினுடைய முதல் விழுமியம் வேல்யூவாக மாற முடியுமா? முடியாது. இந்த சிக்கலை உலகத்தில் எந்த நாகரிகமும் ஃபேஸ் பண்ணலீங்க. எந்த மொழியும் எந்த பண்பாடும் வாட் இஸ் எத்திக்ஸ், த ஃபைனல் ரெஃபரன்ஸ் ஃபார் எத்திக்ஸ் அப்படிங்கிறத எந்த மொழியும் கையாளல முடியல அவங்களால. அல்டிமேட் ரெஃபரன்ஸ் ஃபார் எத்திக்ஸ், அறத்தினுடைய கடைசி எல்லை உரைகள் எது என்பதற்கு எந்த மொழியும் எந்த பண்பாடும் எந்த மொழியும் கையாளல. ஆனால் தமிழ் அதை எதிர்கொண்டு எளிதாக கையாண்டது. திருக்குறள்ல திருவள்ளுவர் அழகா சொல்லிட்டு போவார், மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. எவ்வளவு எளிதா, stupendous, unbelievably stunning in its simplicity and truth. எப்படியா பார்க்கறது? அன்புலே நிபந்தனை இருக்குது. எப்பா, உன்னுடைய இதயம் 100% தூய்மையாக இருக்குமே ஆனால் அந்த தூய்மையிலிருந்து வரக்கூடிய செயல்தான் அறத்தினுடைய எல்லை. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. அது அன்பறியும் உயர் அறநெறிகள் அறியும். இப்படி எத்தனையோ எத்தனையோ விஷயங்களை சொல்லுங்க. உயர் அறநெறிகள் என்றால் எந்த சென்சிட்டிவா கூட அப்ரோச், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா. நீங்க எந்த ஒரு நாகரிகத்துக்கும் இல்லாத துணிவு சென்சிட்டிவா ஹேண்டில் பண்றதுக்கு தமிழுக்கு வந்திருக்குது. ஒரு உதாரணத்தை பற்றி நான் சொல்றேன் உங்களுக்கு. எல்லாருக்கும் சிலப்பதிகாரம் பிடிக்கும். நீங்க இலங்கை ஜெயராஜ் கூட வந்திருக்கிறார், பட் இந்த தடவை அவர் மகாபாரதம் பேசினதா நான் கேள்விப்பட்டேன். கம்பராமாயணம் பேசினாருன்னா அப்படி நீங்க நாள் முழுதும் கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்பதை போல் அவர் பேசுவார். அதற்கு இணையான ஒரு காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், உலகத்தின் எல்லா மதங்கள் எல்லா மொழிகளினுடைய இதிகாசங்களும் புராணங்களும் கடவுளர்களையும் தேவர்களையும் தேவதைகளையும் மையப்படுத்தித்தான் அமைந்திருக்கிறது. அது கிரேக்க இதிகாசங்களாக இருக்கட்டும், லத்தீன் இதிகாசங்களாக இருக்கட்டும், சமஸ்கிருத இதிகாசங்களாக இருக்கட்டும், அத்தனை இதிகாசங்களும் புராணங்களும் கடவுளர்களையும் தேவர்களையும் தேவதைகளையும் மையமாக வைத்து அமைக்கப்பட்ட இதிகாசங்கள். ஆனால் ஒரு வணிகர் குலத்தை குடும்பத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு மானுட காப்பியம் என்பது உலகத்திலேயே சிலப்பதிகாரம் மட்டும்தான். விச் மீன்ஸ் அவ்வளவு செழிப்பா இந்த தமிழர்கள் இருந்திருக்காங்க. காவிரிப்பூம்பட்டினத்தில் ஒரு வணிக குலத்தவனுடைய ஒரு குடும்பத்து திருமணம் யானை மீது அமர்ந்து நகர் முழுதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் மெர்கன்டைல் கம்யூனிட்டியாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் இல்லையா? அந்த சிலப்பதிகாரத்தில் நான் எதுக்கு வரேன்னா, இந்த அறம் சார்ந்த சிக்கல்களை கூட எப்படி ஒரு கையாளக்கூடிய ஒரு துணிவும் தன்னம்பிக்கையும் இந்த தமிழ் பண்புக்கு இருந்திருக்கிறங்க சொல்றதுக்கு வரேன். இப்போ உங்களெல்லாம் நம்ம இது ஒரு வகுப்பு போல எடுத்துக்கங்களேன். உண்மையில் உள்ளபடி தப்பு செய்தது யார், குற்றம் புரிந்தது யார் சொல்லுங்க? கோவலனா? ஃப்ரம் அ கிரிமினல் ஆங்கிள். இது கதைக்கு ஒரு பிளாட் இருக்குல்ல, அவன் கெட்டு போனவங்கிறது ஒரு நேரட்டிவ், பட் மெயின் பிளாட்டுங்கிறது சிலம்பு.
சிலம்பு தான் பிளாட் இல்லையா? அப்போ உண்மையில் குற்றவாளி யார்? சரியா சொன்னீங்க. யாரு? பொற்கொல்லன். பொற்கொல்லன் தான் the real culprit, criminal. இதை கண்ணகியும் ஒத்துக்கொள்கிறாள், ஆசிரியர் இளங்கோவடிகளும் ஒத்துக்கொள்கிறார். தென்னவன் தீதிலன், தென்னவன் தீதிலன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. தென்னவன் தீதிலன் டிக்ளேர் பண்ணியாச்சு. தென்னவன் யாரு? மன்னவன். அரசன் தப்பு செய்தவன் அல்ல, தப்பு செய்தது பொற்கொல்லன், தென்னவன் தீதிலன். ஆனால் அந்த பாண்டிய மன்னன் எவ்வளவு பெரிய ஒரு நியாய உணர்வு உள்ளவன் என்றால், யானோ மன்னன் யானே கள்வன். he takes moral responsibility. ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்கிறான், ஒழுக்க ரீதியான பொறுப்பு ஏற்கிறான். யானோ மன்னன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டன, இது ஒரு நான் கவனக்குறைவாலும் என்னுடைய நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தனக்குத்தானே அவன் தண்டனை விதிச்சுக்கிறான், செத்து போயிடுறான். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? he takes moral responsibility and punishes himself with the extreme ultimate punishment. உயிரை மாய்க்கிறான். இப்போ பஞ்சாயத்து அங்கேயே முடிஞ்சிருக்கணும்ல? முடிஞ்சிருக்கணுமா இல்லையா? தப்பு செய்தது பாண்டிய மன்னன் அல்ல, பொற்கொல்லன். இதை கண்ணகியும் ஒத்துக்கிறா, கதை ஆசிரியரும் ஒத்துக்கிறாரு, தென்னவன் தீதிலன். அதையும் தாண்டி இங்க ஒரு நல்ல மன்னன், யானோ மன்னன் யானே கள்வன், மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான், தன்னையே தான் ஒரு உயிரை மாய்த்து கொள்ளுகின்றான். அங்க முடிஞ்சிருக்கணுமே பிரச்சனை. அதுக்கப்புறம் எதுக்கு மதுரையை எரிக்கிற கதை? நியாயம்தானம்மா சொல்லுங்க, இது நியாயமான கேள்விதானா? அப்ப எதுக்காக மதுரையை எரிக்கிறாள் கண்ணகி? தன் கற்பின் வலிமையை நிலைநாட்டுவதற்காக. பெரும்பாலும் ஒருவேளை ஒழுக்க சீர்குலைவுகள் எல்லை மீறி போன ஒரு காலமாக இருந்திருக்க கூடும். எனவே கற்பு என்கின்ற ஒழுக்கத்தையும் மதிப்பீட்டையும் விழுமியத்தையும் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு தேவை கதை எழுதிய ஆசிரியருக்கு இருந்திருக்க வேண்டும். எனவே அந்த கற்பின் வலிமையை நிலைநிறுத்துவது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மதுரையை எரித்து விடுகின்றார். ஆனால் அந்த பண்பாட்டினுடைய சிறப்பு என்னன்னா, அவங்க உள்ளத்தை உறுத்தி இருக்குது. ஒரு அறிவார்ந்த ரீதியாக ஒரு இன்டெலெக்சுவல் டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்குது. ஐயையோ நம்ம சரியா பண்ணோமா இல்லை தப்பா பண்ணோமா? இது நீங்களும் நானும் இன்று கூட சரி ஏதோ கதையில எழுதி விட்டாச்சுல்ல விடுங்க அப்படின்னு விடல. ஒரு விஷயத்தை சொல்லிட்டோமே, டிக்ளேர் பண்ணிட்டோமே, இது சரியா இன்னைக்கு நம்மால கையாள முடியாது. அப்போ இந்த கேள்வியை கேட்கணும்ல, ஏமா எல்லாம் முடிஞ்சு போச்சு, தப்பு பண்ணது யாருன்னு தெரியுது, உன்னை வரவேற்ற மதுரை, உனக்கு வாழ்வு தந்த மதுரை, நீ எரித்த இந்த மதுரை நகரின் மக்கள் தானே உனக்கு ஆறுதலாக இருந்தார்கள், உன் துயர கதையை கேட்டார்கள், உனக்கு துணையாக நின்றார்கள், அத்தனை பேரையும் சேர்த்தல்லவா நீ அழித்து விட்டாய் அப்படின்னு. அப்ப அவங்க மேல உனக்கு அன்பு இல்லையாம்மா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்விக்கு மணிமேகலையில பதில் சொல்றாங்க பாருங்க. இதுதான் நாகரீகத்தினுடைய உச்சம்னு சொல்றது. இன்னைக்கு அந்த கேள்வியை கேட்க முடியாது. இன்னைக்கு அந்த கேள்வியை கேட்டா குஷ்புக்கு நடந்ததான் நடக்கும். கற்பு பெருசா அன்பு பெருசான்னு கேள்வியை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? நீங்க இது பிராங்கா பேசுறது. நீ எந்த வேஷமும் உங்களுக்கு அவசியம் இல்லை, தைரியமா சொல்லிப்பது. உண்மையில் என்ன பதில் சொல்வீங்கன்னா, அன்புன்னு சொல்ல மனசு வந்தாலும் ஐயோ தப்பா நினைச்சிருவாங்களோ நம்மள, அதனால கற்பு தான் பெருசு அப்படிதானே சொல்லுவீங்க எல்லாரும் இல்லையா? அதான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஒரு போலியான சமூகமாக மாறிவிட்டோம். கற்பு பெரிதுதான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் இரண்டு நல்ல விழுமியங்கள் மோதுகிற போது நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கிறது தான் உங்களுடைய ஆளுமையினுடைய பலத்திற்கு சான்று. இப்போ ஒரு தீமை ஒரு நன்மை என்றால் எளிதாக ஒரு நிலைப்பாடு எடுத்து விடலாம். ஆனால் இங்கேயும் நன்மை இங்கும் நன்மை, ரெண்டு நன்மைகள் மோதுகின்ற பொழுது எந்த நிலைப்பாடு எடுப்பது என்பது உள்ளார்ந்த ஒளி வேண்டும். அந்த ஒளியை வெளிக்காட்டுகின்ற துணிவு வேண்டும்.
எனக்கு இருக்கிறதா என்றால் ஓரளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா நான் பல நேரங்களில் யோசித்து பார்ப்பேன். ஊரில் ரொம்ப தப்பானவன் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பெண் என்னை தனியாக பார்க்க வந்தால் நான் அந்த பெண்ணை வரவேற்பேனா இல்லையா என்கிறது என்னுடைய ஒரு எத்திக்ஸுக்கு ஒரு சான்றாக வச்சு பார்த்தா என்னால் வரவேற்க முடியாது. ஏன் அப்படின்னு, ஐயையோ இந்த அம்மா எதுக்கு இங்கே வருது, நம்மளை ஏதோ ஃபாதருக்கும் இந்த அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் தொடுப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்களோ இப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்து விடுகிறது. நான் உண்மையின் பேருள்ள அந்த சார்பு நிலையை இழந்து விடுகிறேன். காயம்பட்டிருக்கிற ஒரு பெண் இந்த சமூகத்தில் நன்றாக இருக்கிற ஒரு பெண்ணை விட காயம்பட்டிருக்கிற பெண்ணுக்குத்தான் நம்முடைய கருணையும் இரக்கமும் ஆறுதலும் தேவை. ஏனென்றால் பாவத்தில் வாழ்கிறவர்கள் எப்போதும் காயம்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார். பாவத்தில் இருக்கிறவர்கள் நாம் நினைக்கின்றோம் அவர்கள் ஏதோ ஆரவாரிப்போடும் மக்களிப்போடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்கிறார்கள் என்று. இல்லை, உள்ளத்தின் ஆழத்தில் அவர்கள் காயமுற்றவர்கள், நிறை மகிழ்ச்சி இல்லாதவர்கள், நிம்மதி இல்லாதவர்கள். இந்த இடத்துல ரெண்டு வேல்யூஸ் மோதுறப்போ மணிமேகலை போய் கண்ணகி சிலைக்கு முன்னாடி நின்றுட்டு, கண்ணகி தெய்வத்தினுடைய சிலைக்கு முன்னால் நின்று கொண்டு, நான் என்னுடைய 50 ஆண்டுகால வாழ்க்கையில் புத்தகங்கள் படிக்க தொடங்கிய 7ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இப்படி சிலிர்ப்பூட்டிய ஒரு வரிகளை நான் படித்ததில்லை. இதுவும் சாதாரணமாகத்தான் தெரியும். ஆனால் நீங்கள் உன்னிப்பாக கேட்க வேண்டும். 1800 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்று அல்ல, இன்று நாகரிகம் செழித்து வளர்ந்து விட்டதாய் கருதக்கூடிய இன்று அல்ல, 1800 ஆண்டுகளுக்கு முன்பு அன்பு கற்பு என்கின்ற 2 நல்ல விழுமியங்களும் மதிப்பீடுகளும் மோதிய பொழுது கண்ணகி தெய்வத்தின் முன்னால் சென்று நின்று கொண்டு மணிமேகலை கேட்கிறாள், கற்பு கடன் தீர்த்து அன்பு கடன் மறந்தனையே. அப்படி என்ன ஸ்டேட்? கற்பு கடன் தீர்த்து அன்பு கடன் மறந்தனையே. ஏமா, உன் கற்பு கடனை முடிச்சிட்டம்மா, பட் அன்பு கடமையை மறந்துட்டியே. உன்னை வரவேற்றவர்கள், மீண்டும் சொன்னது போல் உன்னை வாழ வைத்தவர்கள், உனக்கு ஆறுதல் தந்தவர்கள், உன் துயரங்களை கேட்டவர்கள், அவர்களுக்குரிய கடப்பாட்டை நீ மறந்து விட்டாயே. அவர்களையும் சேர்த்தல்லவா அழித்து விட்டாய். அன்பு அல்லவா உன்னை வழிநடத்தி இருக்க வேண்டும். இது அறம், இது அறம், இது அறம். கற்பு கடன் தீர்த்து அன்பு கடன் மறந்தனையே. அது அன்பறியும் உயர் அறநெறிகள் அறியும். உயர் அற நெறிகளுக்கு வேறு எந்த மதமும் செய்யலீங்க. உயர் அற நெறிகளுக்கு தமிழ் எவ்வளவு பெரிய இடம் கொடுத்தது என்றால், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் கடவுளுக்கு ஈக்குவல். எல்லாரும் வந்து கடவுளை இங்க கொண்டு வரலான்னு பார்த்தாங்க. நம்ம கூட அதான் பார்த்துட்டு இருக்கிறோம், கடவுளை இங்க கொண்டு வரலான்னு. முடியுங்களா? முடியுமா? அவர் இங்கே தான் இருக்கார். நம்ம ஒன்றும் கஷ்டப்பட்டு அவரை இழுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாரும் அவரை நேராக பார்க்க முடியாது. இதை எல்லா மீட்டிங்லையும் நான் டிக்ளேர் பண்ணுறேன். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரை யாராவது கடவுளை முழுசாக பார்த்தீங்க, அவரை அனுபவிச்சிங்க, அவரை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா தயவுசெய்து வாங்க, நம்ம பேசலாம். எனக்கு தெரியல. நான் சொல்கிறேன், கடவுளை அவர் படைத்த மனிதர்கள் ஊடாகவும் இந்த ஜீவராசிகள் ஊடாகவும் மட்டும்தான் நாம் தரிசிக்க முடியும். நல்ல only through the creation we can encounter and experience God. ஆக தமிழ் பண்பாடு வானகத்திலிருந்து கடவுளை இங்கு இறக்கி வருவதற்கு அது கவலைப்படவில்லை. ஏனென்றால் கடவுள் நல்லா தான் இருக்கார், அப்படி இருந்துட்டு போட்டோம், இருக்கட்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இங்க இருக்கிற நம்மை கடவுளுக்கு இணையாக கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு பண்பாடு இந்த தமிழ் பண்பாடு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும், இறை என்று வைக்கப்படும். முயற்சி திருவினை ஆக்கும் மெய் வருத்த கூலி தரும் தெய்வத்தால் ஆகாது. எவ்வளவு கான்பிடண்டான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இது கடவுளை குறைத்து மதிப்பிடுவது அல்ல,
தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் சொல் வலிமை. ஏன் தெரியுமா? வலிமை ரொம்ப ரொம்ப நல்ல சொல். வலியில் இருந்து வருவது வலிமை. வலியினுடைய நிறைவுதான் வலிமை. ஆக முயற்சி, மனித முயற்சியில் மனிதன் இறைவனாக முடியும் என்பதை ஒரு பண்பாடாக நிறுவிய ஒரு மொழி பண்பாடு நம்முடைய தமிழ் பண்பாடு. அது அன்பறியும் உயர் அறநெறிகள் அறியும் அறிவென்னும் மொழியேற்றி அஞ்சாமன உறுதி காட்டும். அஞ்சாமைங்கிற காதல் வீரம்னு சொல்றோம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர். வீரம் என்பது வன்முறை அல்ல. வீரம் என்பது தீங்கு இழைப்பது அல்ல. அறிவின் தெளிவு கொண்டு அஞ்சாமை காட்டுவதுதான் உண்மையான அறிவென்னும் ஒளியேற்றி அஞ்சாமன உறுதி காட்டும். தொடக்கத்தில் நாம் பாடினோம் அல்லவா மாணிக்க வாசகர், யானேதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதனுக்கென் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்து மிரேன். இந்த அறிவு துணிவுதான் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே என்கின்ற அறிவு துணிவு. நாம் ஆர்க்கும் குடி அல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். எப்படி சொல்ல முடிந்தது? நாம் ஆர்க்கும் குடி அல்லோம். இன்னைக்கு சொன்னா உங்களை செடிஷன் சார்ஜ் போட்டுருவாங்க சார், தேச துரோக குற்றம் போட்டுருவாங்க இல்லையா? நீங்க சொல்லி பாருங்க, நாம் ஆர்க்கும் குடி அல்லோன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுங்களா? முடியாது. அது தேச துரோக குற்றமாக மாறிவிடும். சைவ பக்தி இலக்கியத்தின் காலத்தில் அது சொல்ல முடிஞ்சிருக்குது. நாம் ஆர்க்கும் குடி அல்லோம். இது அறிவின் தெளிவில் இருந்து வரக்கூடிய என்னையா இது? இது காற்று என்ன? இது சேலம் காற்று, ஈரோடு காற்று, நாமக்கல் காற்று என்றா வீசுகிறது? எல்லோருக்கும் ஒரே காற்று தான். நெருப்பு என்ன? இந்திய நெருப்பு, இலங்கை நெருப்பு, பாகிஸ்தான் நெருப்பு என்றா சுடுகிறது? எல்லா நெருப்பும் சுடுகிறது. உலகம் முழுவதும் பொதுமைதான். நீ யார் எனக்கு உத்தரவிடுவது? நாம் ஆர்க்கும் குடி அல்லோம். ஏன் கம்பர், மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை நம்பியா நான் தமிழை அறிந்தேன். மன்னவன் தன்னை பாடச் சொல்லுகிறான், கம்பன் முடியாது என்கின்றான். மன்னவனும் நீ, அப்ப வெளியே போ, சோழ நாட்டுக்கு போ, எங்கேயாவது போ. மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை நம்பியா நான் தமிழை அறிந்தேன். இல்லை. ஆக அறிவின் தெளிவில் இருந்து வரக்கூடிய உறுதி. எனக்கு ரொம்ப ரம்மியமா பிடிச்சது பட்டுக்கோட்டை கவிஞர். பட்டுக்கோட்டை கவிஞர் பாட்டு எழுதுகிறார். எழுதிய பாட்டிற்கு அப்போ ரொம்ப ஏழை கவிஞர் அவர், உங்களுக்கு தெரியும். சட்டை கூட ஒழுங்காக போட மாட்டார், வேஷ்டி கிழிஞ்சிருக்கும். ப்ரொடியூசர் பணக்காரராக தான் இருப்பார் ஆப்வியஸ்லி. அந்த எழுதிய பாட்டுக்கு பணம் கேட்க போகிறார். அந்த காலத்தில் இந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் அவமானமாக சொல்லிடுறார். என்னென்னா, யோ வெளியே இல்லையா, காசு கொடுக்குறையா அப்படின்னு ரொம்ப அவமானமாக சொல்கிறார். தன் மதிப்பை பேணுகிற அந்த பட்டுக்கோட்டையார் நிற்கலை. ஒரு வெள்ளை தாள் எடுத்து ஒரு 4 வரி கவிதை எழுதிவிட்டு வந்து விட்டார். என்ன கவிதை என்றால், தாயால் பிறந்தேன், தமிழால் அறிவு பெற்றேன், நாயே நேற்றுன்னை நடுத்தருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை நில் என்று சொல்வதற்கு அப்படின்னு. இது ஒரு வகையான ஒரு 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 செல்ஃப் எஸ்டீம் திமிர். அறிவென்னும் ஒளியேற்றி அஞ்சாமன உறுதி காட்டும். இன்டலெக்சுவல் கிளாரிட்டியில் வரக்கூடிய அந்த தெளிவு. அறிவென்னும் ஒளியேற்றி அஞ்சாமன உறுதி காட்டும் தீதின்றி வந்த பொருள் வாழ்த்தும். செல்வம் சிறந்தது, ஆனா அது தீது இல்லாமல் வர வேண்டும். கெத்தேல் சாஹிப்புக்கு வந்தது மாதிரி சுரேஷ்ங்கிற அந்த லாட்டரி சீட்டுக்காரருக்கு இருந்த மனது போல தீதின்றி வந்த பொருள் வாழ்த்தும். நம் உடலே உயிர் கோயில், திருமந்திரம் இல்லையா? நீங்க உண்மையிலே கடவுளை கும்பிடுறீங்கன்னா கோயிலுக்கு போறதை விட உங்கள் உடலை பேணுங்கள். நம்ம தாய்மார் யாராவது நீங்க சொல்லுங்க, உடலை பேணுவது ஆன்மீகம் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்வீங்களா? ஒத்துக்கொள்ளணும். ஏனென்றால் உயிரை சுமக்கிற கோயில் தான்
இந்த உடல் உலகில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களை விடவும் உன்னதமான ஆலயம் நம்முடைய உடல். நம் உடலே உயிர் கோவில். அதனால் தான் திருமூலர் சொன்னார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. எனக்கு பார்த்து கேட்பாங்க, ஃபாதர் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லு. எனக்கு தெரியாது. ஆனா உங்களை பத்தி நீங்க ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னன்னு கேட்பாங்க. உங்களை பத்தி நீங்க பெருமைப்படுற விஷயம் எனக்கு தெரியல. நிறைய புத்தகங்கள்லாம் படிப்பேன், இதெல்லாம் தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஆணவம் கூட வரும். நான் கடந்த 22 ஆண்டுகளாக என்னுடைய உடல் எடையை 68 கிலோவாக வைத்திருக்கிறேன். இது என்னுடைய இன்னைக்கும் கரெக்டா 4:20க்கு எழுந்துடுவேன். 4:45க்கு நான் ஒன்டே மெரினா பீச்சில் இருப்பேன், அல்லது நாகேஸ்வரா பூங்கா திறந்தாங்க 5 மணிக்கு திறந்துடுவாங்க, நான் இருப்பேன். அங்கே பார்க்கலாம். நீங்கள் நான் சென்னையில் இருந்தால் என்னை நீங்கள் டெஃபினட்டா பார்க்கலான்னா நீங்க எங்க வரலாம்? 4:45க்கு நீங்க மெரினா பீச்சுக்கு வந்தீங்கன்னா எங்கேயாவது நான் ஒரு லூஸ் மாதிரி ஓடிட்டு இருப்பேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்கள் ஒரு மினிமம் டிசிப்ளின் உங்க உடலுக்கு கொடுப்பது அது ஆன்மீகம். ஆன்மீகம் அது சுயநலம் அல்ல, லௌகீகமான உலகாயுத செயற்பாடு அல்ல. ஏனென்றால் இந்த உடம்பு தான் இறைவனினுடைய உயிர் தங்கியிருக்கும் இல்லம், கோவில். எனவே நம் உடலே உயிர் கோவில். நம் உடலே உயிர் கோயில், இயற்கையே இறை, உணவே நல் மருந்து. அது சொல்லவே வேணாம். இன்னைக்கு நான் சொல்லி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மனிதர்கள் தொற்று நோயால் மட்டும்தான் அதிகம் இறந்தார்கள், கண்டேஜியஸ் டிசீசஸ். இன்றைக்கு தொற்று நோய்களை முற்றாக நாம் வென்று விட்டோம். ஆனால் இன்று மனிதர்கள் அதிகமாக இறப்பது தொற்றாத நோய்களால், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். கேன்சருங்கிறத என்னைக்கு கேள்விப்பட்டோம் இல்லையா? ஹைப்பர் டென்ஷன், பிளட் பிரஷர், கிட்னி ஃபெயிலியர், சுகர், கொலஸ்ட்ரால் எப்படி வந்தது? எங்கிருந்து வந்தது? இன் மாடர்ன் டைம்ஸ் தே சே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மனித உடம்புக்கு எள்ளளவும் ஒத்துக்கொள்ளாத 59 வகையான விஷ உப்புக்கள் நம்முடைய உணவு சங்கிலியில் பன்னாட்டு நிறுவனங்களாலும் தேசிய முதலாளிகளாலும் ஏற்றிவிடப்பட்டிருக்கிறது. 59 விஷ உப்புகள். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த ஹாம்பர்கர் அது இதெல்லாம் வருது பேக்கேஜ் ஃபுட்டு. நீங்க ஒரு உயிரை கொன்று அதை உங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல வைங்க, எத்தனை நாள் தான் அது சரியா இருக்கும்? புழு ஏறும், விஷமாகும். அமெரிக்காவில் எங்கேயோ வெட்டப்பட்டு விஷ உப்புகள் போடப்பட்டு அது பேக்கேஜ் ஆகி எந்த கப்பல்லையோ எந்த ஃப்ளைட்லையோ ஏறி எந்த ஸ்டாக் ரூம்லையோ தங்கி ஏதோ ஒரு கேவலமான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து அதில் உள்ள எண்ணெய்க்குள்ள எண்ணெயோ தெரியாது, அதை வந்து இவங்க போய் ரொம்ப ஆசையாக சாப்பிட்றோம். உணவை மீட்டெடுப்பது, நம்முடைய நிலத்தின் தானியங்களை மீட்டெடுப்பது ஆன்மீகம். தமிழ் சொல்லுகிறது உணவே மருந்து, வேற எதுவும் கிடையாது. உணவே மருந்து. நம் உடல் உயிர் கோயில், உணவே மருந்து, இயற்கையே இறை. என் வாழ்க்கையில் நான் ஃபாதரா 25 வருஷம். இந்த மே மாதம் வந்ததுன்னா எனக்கு வயசு ஜனவரியில் 50, மே மாதம் 25 வயசு. இது அதுக்கு கைதட்ட சொல்லலைங்க. நானும் பார்க்குறேன், கோயில் கட்டுறதுக்குன்னா எங்கள் ஆட்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இந்து மதத்தினுடைய கதையும் அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இதே இது ஒரு இயற்கை கோயில் கட்டுறதுக்குன்னா 10 லட்சம் ரூபாய் ஈஸியாக வந்துடும், 5 லட்சம் ரூபாய் ஈஸியாக வந்துடும், குறைஞ்சது 1 லட்சமாவது வரும். இதே இது இந்த இயற்கை வேளாண்மையை பாதுகாக்கணும், நம்முடைய ஏரி குளம் குட்டைகளை எல்லாம் பாதுகாக்கணும்னு காசு கேட்டால் 5000க்கு தாண்டாது. அதிகபட்சம் வந்தால் எவ்வளவுதான் வரும்? 5000. நான் சொல்லுகிறேன், நம்முடைய நிலத்தையும் நீரையும் காப்பதுதான் கோவில்களை காப்பதை விட பெரிய புண்ணியம், பெரிய பெரிய ஆன்மீகம். அது உயிர் தொடர்ச்சி, இயற்கையே இறை. ஒரு குறளை உங்களுக்கு சொல்றேன், அமேசிங் குறள். மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழற்காடும் உடையது அரண். மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழற்காடும் உடையது அரண். இதை நல்லா கேட்டுக்குங்க. மணி நீர்னா என்ன? நான் மெட்ராஸில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த மினரல் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, இதை ப்ரொடியூஸ் பண்ணி நினைக்கிறீங்களா? இதில் சிலோ இது தெரியல, இப்போ கின்லின்னு போட்டிருப்பாங்க, பிஸ்லரின்னு போட்டிருப்பாங்க. இது எல்லாமே கின்லிக்காரன் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா?
எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க சார். குடிசை தொழில் மாதிரி நீங்கள் பண்ணி ஒரு 1000 பேருக்கு பிரித்து கொடுக்குறான். எல்லாத்தையும் பண்ணி வந்து இது மட்டும்தான் யாரோடது? லேபல் மட்டும்தான் கிண்லியோடது. நான் கண்ணால் பார்த்துருக்குறேன் சார். சாக்கடை தண்ணி மாதிரி அழுக்காக இருக்குது, அதில் கெமிக்கல் அள்ளி போடுறாங்க. கெமிக்கல் அள்ளி போடுற நேரம் பொல 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 பொலன்னு அந்த அழுக்கெல்லாம் கீழே போகுது. அந்த தண்ணியை ஒரு 600 ஃபாரன் ஹீட்டுக்கு சூடு பண்ணி தான் என்ன வருது? மினரல் வாட்டர். இதை குடித்தா நோய் தான் வரும். வேற வழி இல்லை, என்ன பண்ணுறது? குடிச்சு தான் ஆக வேண்டியிருக்கு. அவ்வளவு வந்து நெருக்கடிக்கு நம்ம ஆளாயிருக்கிறோம். வேற வழியில் குடித்தே ஆக வேண்டும். மணி நீரும் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். நீங்க கொல்லிமலையில் வந்து மாசிலா அருவின்னு ஒன்று வருது. அந்த மாசிலா அருவி உங்க பக்கத்தில் இருக்கிறனால சொல்றேன். எங்க ஊர்லன்னா நான் அகத்தியர் மலையில் இருக்கக்கூடிய தாமிரபரணி தொடக்கத்தை சொல்லுவேன். மாசிலா அருவியில் தண்ணி குடிக்கிறது இல்லை. மாசிலா அருவி தொடங்கக்கூடிய இடத்துல போய் நீங்க அந்த தண்ணியை மொண்டு குடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன தண்ணி? மணி நீர், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். அந்த கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் குடிச்சிங்கன்னா ஐ கிவ் கேரண்டி, எழுத்து போட்டு கோடி ரூபாய் நான் சவால் விட்டு, குழந்தையா பிறக்குதுல இருந்து அந்த குழந்தைக்கு நீங்க கிறிஸ்டல் கிளியர் மணி நீரை கொடுங்க. அது வாழ்க்கையில ஒரு நோயும் வராது. நிச்சயமா 120 வயசு வாழும், வாழ்ந்தே தீரும், நிச்சயமா வாழும். மணி நீர். மண்ணுன்னா வெளியே இருக்கிற மண் அல்ல. மணி நீரும் மண்ணும்னா அது இல்லை. அந்த மண்ணை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பூமியினுடைய மகா அதிசயங்களில் ஒன்று, இறைவனுடைய அளப்பரிய கொடைகளில் ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை. உங்களுக்கும் வருகிறது சேர்வராயன் மலை, எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தொடர்ச்சி தான். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், கோயில்களை பாதுகாப்பதை விட இந்த மலைகளை பாதுகாருங்கள். உங்கள் வாழ்க்கை, நம் தலைமுறைகளினுடைய வாழ்க்கை என்பதற்காக. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஏன் ஆண்டவனுடைய எண்ணி பார்க்க முடியாத அதிசயம் என்று சொல்வேன் என்றால், உலகத்தினுடைய எல்லா மகாநதிகளும், கங்கையாக இருக்கட்டும், யமுனையாக இருக்கட்டும், பிரம்மபுத்திராவாக இருக்கட்டும், நைல் நதியாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், அத்தனை மகாநதிகளும் பனிமலைகளில் இருந்து தான் உருவாகின்றன. இந்த உலகத்திலேயே பனிமலைகள் இல்லாமல் மகாநதி, கோதாவரி, காவிரி, பெரியாறு என்று தென்னகத்து மக்களை வாழ வைக்கின்ற ஜீவநதிகளை தருகின்ற மலை மேற்கு தொடர்ச்சி மலை. பனிமலைகள் இல்லாமல் எப்படி மகாநதிகளை தருகிறது என்றால், இந்த பூமியின் அதிசயங்களில் ஒன்றான புல் தரை, பல 100 கிலோமீட்டர் தூரமாக விரிந்து கிடக்கக்கூடிய அந்த புல் தரையானது மழை பெய்கிற பொழுது தண்ணியை உள்வாங்கிக் கொண்டு ஒரு ஸ்பாஞ்சு போல பனி மலைகள் செய்யக்கூடிய வேலையை அந்த புல் தரை சொட்டாக விட்டு, அந்த சொட்டு நீர்கள் எல்லாம் சிற்றோடைகளாக மாறி, சிற்றோடைகள் சிறுநதியாக மாறி, மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடு என்றால் சோலைக்காடுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோலைக்காடுனா திக் டென்ஸ் ஃபாரஸ்ட். சூரிய ஒளி, நம்ம ஊசி இலை காடுன்னு சொல்லுவோம் படிக்கிற போது, ஊசி இலை காடு, ஒளி புக முடியாத காடு. அந்த காட்டில் விழக்கூடிய இலைகள் எல்லாம் மட்கி 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 உருவாவதுதான் என்ன வள்ளுவர் சொல்லக்கூடிய மண். அந்த மண் இல்லை என்றால் மலைமுகட்டில் உருவாகக்கூடிய சிற்றோடையும் நதியும் காவிரியாக, இங்கே பவானியாக, இங்கு நம் நிலத்திற்கு வந்து நம் நிலத்தை வாழ வைக்காது. மணிநீர், மலை, மண், சோலைக்காடு இவையெல்லாம் சேர்ந்திருப்பதால் தான் தஞ்சையில், நாகப்பட்டினத்தில் இந்த பகுதியில் நெல் விளைந்து தென்னகத்தை வாழ வைக்கிறது. இதை நம்முடைய கோயம்புத்தூரை சார்ந்த ஓசை காளிதாஸ் தான் இதை விளக்கம் சொன்னார். ஓசை அமைப்பினுடைய ஒரு காளிதாஸ் அவர் எங்கள் அமைப்பில் வந்து பேசி முடிச்சதும் எங்களுடைய தோழர்கள், நண்பர்கள் ஒரு 100 பேர் இருப்பாங்க, எல்லாரும் ஆவேசப்பட்டு ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு, சார் இந்த மலைகளை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் சார் அப்படின்னாரு. அவர் ரொம்ப கூலாக சொன்னார், ஒன்றும் செய்யாதீங்க, சும்மா இருங்க, தயவு செய்து சும்மா இருங்க, ஒன்றுமே பண்ணாதீங்க, அந்த மலையை போய் தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்கள் போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு போகணும், அப்படி ஜாலியாக மியூசிக் போடுவீங்க. அந்த நேரத்தில் தன் குஞ்சுக்கு இறை கொண்டு வரக்கூடிய ஒரு பறவை அஞ்சி அந்த இறையை கொடுக்காமல் பறந்து போய்விடும். ஒரு பறவையினுடைய குடும்பம் முடிவுக்கு வரலாம். அங்கே பக்கத்தில் போகாது. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண். இன்னும் இருந்தால் இயற்கையை பற்றி மட்டுமே 2 மணி நேரம் பேச முடியும். சங்க இலக்கியங்களில் கிடக்கிற இயற்கையே இறை. ஈதலும்
இணக்கமாய் வாழ்தலும். கொடுங்க சார், எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு கிடைக்கும். கணக்கு பார்க்காம கொடுங்க, ஒண்ணுமே குறைவுபடாது. ஈதல் இசைப்பட வாழ்தல். இசைப்படனா மியூசிக் கேட்டு வாழ்றது இல்லை, அது இல்லை. இசைப்பட இணக்கமாய் வாழ்தல், இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அறம். ஈதலும் இசைப்பட வாழ். உண்மையிலேயே எங்கள் குடும்பம், தாத்தா குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம், ஒரு 2000 ஏக்கர் வச்சு வாழ்ந்த குடும்பம். எங்கள் பெரியப்பா அப்பா தலைமுறை சூதாட்டம், குடி, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஸோ எங்கள் காலத்தில் நாங்கள் ஏதோ கொஞ்சம் நிலப்புலங்களை வைத்து, வறட்சி வந்தால் வறுமை, அந்த வறுமை சூழலிலும் 7 வயதில் நான் தந்தையை இழந்திருக்கிறேன். எனக்கு பின்னால் 3 பேர், 4 பேர். நான் சொல்லுகிறேன், அப்படி வறுமையுற்ற பொழுதும் எங்கோ என் மூதாதையர்கள் செய்த தர்மத்தினால் 4 பேரும் வாழ்வில் நன்றாக இருக்கிறோம். 4 பேரும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கோடி செல்வங்களை சேர்க்காதீர்கள், தர்மம் சேர்த்து வையுங்கள். கொடுங்கள், பெறுவீர்கள். எவ்வளவு அதிகமாகவும் நல்லுள்ளத்தோடும் நீங்கள் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் பெறுவீர்கள், நிச்சயமாக பெறுவீர்கள். ஈதலும் இணக்கமாய் வாழ்தலும் இன்புற்று கழித்தலும். கடைசியில் அதுதான். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். தமிழர்களுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழர்கள் வாழ்க்கையை கொண்டாடணும். இப்போ எங்க பார்த்தாலும் தமிழர்களுக்கு புன்சிரிக்க கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லாரும் பார்த்தாலும் சீரியஸா இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய முகமும் ஒரு 8 கிலோ 10 கிலோ வெயிட்டா இருக்குது. அவசியம் இல்லைங்களா? எதுக்கு? லைஃப் இஸ் டு பி செலிப்ரேட்டட். வாழ்க்கையை நாம் கொண்டாட வேண்டும். அறம், பொருள், இன்பம். அறம் தவறாது வரக்கூடிய இன்பம், பகிர்ந்து வாழ்ந்து நட்பு கொண்டாடி உண்மையில் இன்புற்றிருப்பதுதான் வாழ்வினுடைய கடைசி நிறைவு. வீடு பேர் அறிவது இறைவன் பார்த்துக் கொள்வது. எனவே நாங்கள் தமிழ் நெறியை சொல்லுகிறோம். பண்பெனப்படுவது தமிழ், எங்கள் உயிருக்கு நிகரான தமிழ், அது அன்பறியும் உயர் அறநெறிகள் அறியும், அறிவென்னும் ஒளியேற்றி அஞ்சாமன உறுதி காட்டும், தீதின்றி வந்த பொருள் வாழ்த்தும், நம் உடலே உயிர்கோயில், நல் உணவே அருமருந்து, இயற்கையே இறை, இதய தூய்மையே நிறை, ஈதலும் இணக்கமாய் வாழ்தலும், ஈதலும் இணக்கமாய் வாழ்தலும், இன்னுயிர் காத்தலும், இன்புற்று கழித்தலும், யாவர்க்கும் பொது நெறி என்று போற்றும், ஆதலால் உலகெல்லாம் தமிழ் நெறி ஓங்குக, உலகெல்லாம் தமிழ் நெறி ஓங்குக, உலகெல்லாம் தமிழ் நெறி ஓங்குக. என் உள்ளத்தின் அடித்தளத்தில் இன்று உள்ளபடியே உண்மையோடும் போற்றி வணங்கி, உங்களால் தமிழ் வாழும், உங்களால் அறம் சிறக்கும் என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மனம் குளிரட்டும்.